என் மனைவியார் ஒரு இந்த கிரைண்டர் வந்தது இல்லையா, கிரைண்டர் முதல்ல வந்தது, பெருசாக இருக்கும். அந்த குழவி கல் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும், டடங் 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 டடங்னு ஆடும். ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த குழவி கல்லை தூக்கி கழுவுறதே கஷ்டம். அவ்வளவு பெண்களுடைய பலத்தை சோதிக்கிறதுக்காகவே அவ்வளவு பெரிய குழவிக்கல் போட்டான். அதை வாங்கி கொடுங்கன்னா, எத்தனை நாள் தான் நான் உரல்லையே ஆட்டுறது அப்படின்னா, சரி நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் சம்சாரத்துக்காகத்தானே. சம்சாரத்தை சம்பாதித்தது தப்பே ஒழிய, சம்பாதிக்கிறதெல்லாம் சம்சாரத்துக்கு தானே அப்படின்னு அதை வாங்கி கொடுத்துட்டேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு மனுஷன் என்ன பண்ணா, அறிவை உபயோகப்படுத்தி குழவிக்கல்லை சின்னதாக்கி, அந்த கிரைண்டரையும் சின்னதாக்கி அப்படியே கவுக்குற மாதிரி, அதாவது வலிச்சு எடுக்காம, அதுக்கு என்ன சொன்னாங்க, டில்ட்டிங் கிரைண்டர் அப்படின்னா. டில்ட்டிங் கிரைண்டர் அப்படின்னு அதாவது அது அந்த குழவிகளெல்லாம் எடுத்து கழுவுறதெல்லாம் கஷ்டமாமா. அந்த மாவுலாம் பயங்கர கடினமாக இருக்கும் இல்லையா, அதனால அதை வந்து வலிச்சு எடுக்கிறது கஷ்டமாமா. அதனால அதுக்கு அப்படியே கவுத்தா அதனால அதையும் வாங்கி கொடுத்தேன். பாருங்க, அப்படியே கவுத்தா கிரைண்டர் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு பேர் டில்ட்டிங் கிரைண்டர்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று மாடல் வந்தது. அது என்னதுமா, என்னப்பா, டேபிள் டாப் அப்படின்னு ஏதோ ஒன்று வந்தது. அதை வாங்கணும். இப்போ பெரியோர்களே, அம்மாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அருமை ஆன்மீக பெருமக்களே, எங்கள் வீட்டில் 3 கிரைண்டர் இருக்கு. தினம் சாயங்காலம் கோயிலுக்கு வரையில் 15 ரூபாய்க்கு மாவு கடையில் வாங்கிட்டு வரேன். அது அப்படியே 3 இருக்குது சார், வாங்கிட்டு வந்துருங்கன்னா வாங்கிட்டு வந்துரு. இதெல்லாம் எது அப்படின்னு சொன்னால், இந்த உடம்பை சௌகரியமாக வச்சுக்கணும். இந்த உடம்பை சௌகரியமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோமே ஒழிய, மனசை சௌகரியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்? மனசை எப்படி சௌகரியமாக வச்சுக்கலாம்? நல்ல இலக்கியங்களை வாசிப்பது, இது மாதிரி நல்ல கூட்டங்களை வந்து கேட்பது, நல்ல ஆன்மீக பெருமக்களோடு கலந்துரையாடுவது. சத் சங்கம் பாருங்க, நம்ம இந்து மதத்தில் சத் சங்கம் அப்படின்னா, சத் சங்கம்னா என்ன? நல்லாரோடு இணங்கி இருப்பது. ஔவையார் பாணியில் சொன்னா சத் சங்கத்துக்கு என்ன டெஃபினிஷன்? நல்லாரோடு இணங்கி இருப்பது. நல்லாராக இருக்கக்கூடிய சபையில நல்ல வார்த்தை தானே வரும், மோசமான வார்த்தை வராது இல்லையா? அப்ப சத் சங்கத்தினுடைய நோக்கமே இனிமையான வார்த்தைகள் தான். அப்ப அந்த சத் சங்கத்துக்கு போறது, நல்ல திருக்கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது, நல்ல நண்பர்களோடு நல்ல திரைப்படங்களை பார்ப்பது, நல்ல திரைப்படங்கள் பார்ப்பது, இதெல்லாம் மனசை சௌகரியமா வச்சுக்கிறதுக்கு, மனசை சௌக்கியமா வச்சுக்கிறதுக்கு. நம்ம உடம்பு சௌக்கியமா வச்சுக்கணும், உடம்பு சௌகரியமா வச்சுக்கணும், கார்ல போகணும், ஏசி போட்டுக்கணும், மனசு சௌகரியமா வச்சுக்கணும்ல. நம்மள எத்தனை பேர் அதுக்கு முயற்சி பண்றோம்? இன்னைக்கு செய்தியா எழுதி வச்சுக்கோங்க, மனம் சௌக்கியம் இருந்தால்தான், மனம் சௌகரியமா இருந்தால்தான் நல்ல இனிமையான வார்த்தைகளை பேச முடியும். என் மனசுக்குள்ள அசௌகரியம் இருந்ததுன்னா, என் மனசுக்குள்ள சௌக்கியம் இல்லைன்னா, யாராவது வந்து அண்ணே வணக்கம், வணக்கம் தானையா சொன்னேன், உன்ட கேட்டனா வணக்கம் கேட்டனா, போடா, நானே பொசுங்கி போய் கிடக்குறேன், அவன் அப்போவாது போய் தொலைகிறானா? என்னண்ணே உங்களுக்கு என்னண்ணே அவ்வளோ கஷ்டம், செத்து போடா. ஏன் அந்த வார்த்தைகள் அசிங்கமா துஷ்டத்தனமா வருதுன்னா, என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு துன்பம் என்னைய போட்டு கொடையுது, என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேதனை கிடந்து என்னை கொடையுது, மனம் அசௌகரியமா இருக்குது. எங்க ரசிக பெருமக்கள்லாம் எங்களை என்ன பாடுபடுத்துவான் தெரியுமா? ஒரு தடவை சென்னைக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கேன் சார், ராத்திரி 2 மணிக்கு டாய்லெட்டுக்கு போயிட்டு யூரினேட் பண்ணிட்டு சிறுநீர் கழிச்சிட்டு வெளியே வர்றேன். அவன் சிறுநீர் கழிக்கிறதுக்கு வந்தவன், நான் வெளியே வந்தவொடனே என்னை பார்த்து, சார் என்ன சார் இங்க இருந்து வர்றீங்க? சிறுநீர் போயிட்டு வர்ற இவனை என்ன பண்றது? இப்போ ஏதோ நான் ஜெயில இருந்து வர்ற மாதிரி, என்ன சார் இங்க இருந்து வர்றீங்க? நான் ஒருத்தன்
இன்னொருத்தன் தென்காசியில் ட்ரெயின் ஏறி ராஜபாளையத்தில் நல்லா தூங்கிட்டேன். மதுரையில் ஒருத்தன் என் கம்பார்ட்மெண்ட்டில் ஏசி கோச்சில் ஏறி நான் இப்படி கை இப்படி வச்சு தூங்கிட்டு இருக்கேன். அப்படியே என்னை பார்த்துருக்கான். நல்லா தூங்கிட்டு இருக்கேன் ஐயா, ஆழமாக தூங்கிட்டேன். அப்படியே உன்னிப்பாக பார்த்துட்டு சார் சார் குசிப்பிட்டான். நான் உங்கள் பேச்சுன்னா எனக்கு அப்படி பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் தூங்க சார், சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ், தூங்குங்கன்னா அவன் 2 நிமிஷத்தில் தூங்கிட்டான், நான் 2 மணி நேரமா தூங்கலிங்க. இவனையெல்லாம் சகிச்சுக்கணும்னா ஒரே வழி என் மனசை சௌக்கியமா வச்சுக்கிறது தான், மனசை சௌகரியமா வச்சுக்கிறது. இல்லைன்னா அவன்கிட்ட சண்டைக்கு போயிடுவேன். ஒன்று சொல்றேன், எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு கலைஞர்களுக்கெல்லாம் ரசிக பெருமக்களோடு சண்டை போட்டுட்டோன்னு வைங்க, அவ்வளவுதான், நம்ம மார்க்கெட்டையே குலைச்சிருவான். அப்ப மனம் சௌகரியமாக இருந்தால் வாக்கினிலே இனிமை வரும். அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப நேற்றைக்கு கண்ணதாசனுடைய பாடல்ல இருந்து அந்த வரியை எடுத்தோம், மனசை பார்த்துக்க நல்லபடி. இன்னைக்கு பாரதியாருடைய பாடல்ல இருந்து இந்த வரியை எடுத்திருக்கோம். உங்களுக்கு அந்த வரி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். இதுதான் 4 வரி. இதுல 2வது வரி தான் வாக்கினிலே இனிமை வேண்டும். முதல்ல அவர் எதை சொல்றாரு? மனதில் உறுதி வேண்டும். எனக்கு பாரதியாரை ஏன் பிடிக்கும் தெரியுமா? அவன் ஒருத்தன் தான் அத்தனை அசௌகரியங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு மனச சௌகரியமா வச்சுக்கிட்ட ஒரே கவிஞன் பாரதி தான். அத்தனை அசௌகரியங்கள், சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது சார். என்னமா அவனுக்கு வாட்ச பஞ்சாதி நல்ல பஞ்சாதியா வாச்சதுனால, செல்லம்மா பாரதி வாச்சதுனால அவன் கதை ஓடிச்சு. இல்லைன்னா பாரதி கதை கந்தலா இருக்கும். அந்த அம்மா பொண்ணு போல இருந்ததுனால சரியா போயிடுது. அத்தனை சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் ஷண்டிங் அடிக்கிறாங்க. இங்க இருந்தா பிரிட்டிஷ் போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி புதுச்சேரிக்கு போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறான். நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது. அவன் ஜாதிக்காரனே அவனை விலைக்கு வைக்கிறான். ஏன்னா அவன் புரட்சிகரமா சிந்திக்கிறான். கழுதையை தூக்கி தோள்ல போட்டுக்கிட்டு அக்ரஹாரத்துக்குள்ள வர்றான். பாப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சேன்னு பாட்டு பாடுறான். விடுவானா? பாப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே. இங்க பாருங்க, அவன் பிராமணர்களுக்கு விரோதமாக அந்த பாடலை பாடவில்லை. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. தயவு செய்து பாரதியாரை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சேன்னு பாடின பாரதி தான் ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேன்னு பாடினவன். அதில் அவன் ஜாதியம் பேசல. நான் பார்ப்பன ஜாதி, நான் உயர்ந்த ஜாதி, அதனால நீ என்னை ஐயர்னு தான் கூப்பிடணும்னு சொல்ற மனோபாவம் இருக்குது பாருங்க, மனநிலை. அந்த மனநிலையை தான் அவன் கொஸ்டின் பண்றான். பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சேன்னு விட்டு வைப்பானா? ஜாதி பிரஷ்டம் பண்ணுவான். இவ்வளவு அசௌகரியங்களுக்கு மத்தியில் பாரதியார் வாழ்றார். ஆனா அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் இனிமையான வார்த்தைகள். இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவான்னு பாடுறாயா. முடியுமா? நம்மளால கற்பனை பண்ண முடியுமா? இன்பங்களே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, நன்றி சொல்றான். இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை திண்ணமுறை வளர்த்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். யார் பாடுறா? இன்பம்னா என்னன்னே தெரியாத பாரதி, துன்பங்களுக்கு மத்தியில் உழன்று கொண்டிருந்த பாரதி சொல்றார், தின்று விளையாடி. எதுக்கு வழி இல்லை அவனுக்கு, ஆனா அவன் சொல்றான் கவிதையில, தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். இருந்து வாழ்வீருக்கு கவிதைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இறந்த பிறகும் இருப்பாயின்னு அர்த்தம்.
இருந்து இப்ப நாம எல்லாம் இருந்து வாழ்வீர் கிடையாது. நகுலன் ஒரு புது கவிஞர் தான் எழுதினார், அருமையா எழுதினார். இருப்பதற்காகத்தான் வருகிறோம், ஆனால் இல்லாமல் போகிறோம். நமக்கு இறந்தாச்சுன்னா நம்மளை யாருமே நினைக்க போறதில்ல. பேரினை மாற்றி பிணமென்று பெயரிட்டு சூரையம் காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு, பேரினை மாற்றி ஊரலாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, பேரினை மாற்றி பிணமென்று பெயரிட்டு சூரையம் காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. இவ்வளவுதான் வாழ்க்கை. நம்ம போயிட்டோம், இறந்துட்டோம், மூச்சு நின்று போச்சு அப்படின்னா பாடி. எம் ராமச்சந்திரன் எம்ஏ எம்ஃபில் பழனியப்பா ஐயாட்ட நல்ல பேர் வாங்கின பேச்சாளர், மார்கழி பெருவிழாவில் பேசுவாரே அந்த பேச்சாளரை எப்போ எடுக்க போறீங்கன்னு கேட்க மாட்டான். அப்படியா கேட்பா? சார் எப்போ பாடியை டிஸ்போஸ் பண்றீங்க? அது டிஸ்போஸ் எதையா டிஸ்போஸ் பண்ணுவோம்? குப்பையத்தான் டிஸ்போஸ் பண்ணுவோம். ஆங்கிலம் அறிந்தவர்களுக்கு தெரியும், குப்பையத்தான் டிஸ்போஸ் பண்ணுவோம். எப்போ பாடியை டிஸ்போஸ் பண்ண போறீங்க? அந்த குளத்தங்கரையிலே ஆத்தங்கரையில தண்ணியில முங்கி எழுந்துருச்சானா நம்ம நினைப்பு போச்சு. அதோட நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. அவ்வளவுதான் உலகம் நம்மளை நினைவுல வச்சுக்க போறது. பாரதி சொல்றான், தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். மறைமலையடிகள் மரணமிலா பெருவாழ்வுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த டைட்டில் அவருக்கு எங்க கிடைச்சது? வள்ளலார் சாமிகிட்ட இருந்து கிடைச்சது. மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். அந்த மரணமிலா பெருவாழ்வு கிடைக்கணும்னா அதுக்கு அடிப்படை மனசௌகரியம். மனசௌகரியம் இருந்தால் வாக்கினில் இனிமை, வாக்கினில் இனிமை இருந்தால் உலகத்தில் நல்ல பெயர், உலகத்தில் புகழ். புகழ் பெற்ற எந்த மனிதனுக்கும் மரணம் கிடையாது. இதான் அந்த லாஜிக், தர்க்கம். அதனாலதான் எனக்கு பாரதியாரை ரொம்ப பிடிக்கும். அசௌகரியங்களுக்கு மத்தியில மனசை சௌகரியமா வச்சுக்கிட்டு அழகழகான கவிதைகளை முத்து முத்தா கொடுத்த ஒரே கவிஞன் மகாகவி பாரதி. அவன் எழுதின வரிதான் இது. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். கடைசி வரியை மட்டும் எடுத்துக்கங்க. நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் என்ன ஆசை? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, காதலிக்கிறான், தினம் சந்திக்கிறான். அவன் மனசுக்குள்ள என்ன தோணும்? எப்படியாவது இவளை நம்ம மனைவி ஆக்கிக்கணும், அப்படித்தானே தோணும். நெருங்கின பொருள் கைப்பட வேணும். சினிமாவில் காட்டுற காதல்லாம் காதலே கிடையாது. அதை பார்த்துட்டு எங்கள் பயலுவோ அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு கவிதையெல்லாம் எழுதி ஆண்டு மலரில் போடுன்னு கொண்டாந்து கொடுக்குறான். எங்கள் மாணவர்களிடம் தமிழ் கவிதைகள் வரவேற்கப்படுகின்றனன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சோம்னா 15 பையன் கவிதை கொண்டாந்தா 15 காதல் கவிதையாக தான் இருக்கு. ஒரு பையன் கூட சமூக உணர்வை எழுத மாட்டேங்கிறான். அவனுக்கு சமூக உணர்வே இல்லை. இன்னைக்கு எல்லாம் காதல் கவிதை தான். ஒருத்தன் எழுதி கொண்டாந்துருக்கான், மார்கழி மாதம், இந்த மாதம் மார்கழி மாதம் எல்லா வீட்டு வாசல்களிலும் கோலம் போட்டு பூ வைப்பார்கள். அது என்ன, இந்த வீட்டு வாசலில் மட்டும் பூவே கோலம் போடுகிறது? செத்து சுண்ணாம்பா போயிட்டேனா? எப்படி அவன் கவிதை எழுதியிருக்கான் பாருங்க. எல்லா வீட்டு வாசல்களிலும் கோலம் போட்டு பூ வைப்பார்கள். அது என்ன ஆச்சரியம், இந்த வீட்டில் மட்டும் பூவே கோலம் போடுகிறது. பொங்கல் அன்னைக்கு அவன் அத்தை மக கரும்பு தின்னுகிட்டு இருக்காளாம். ஒருத்தன் எழுதி கொண்டாந்துருக்கான். அவன் அத்தை மக ஒருத்தி வந்திருக்கா, பொங்கல் அன்னைக்கு வந்துட்டாள் ஐயா. இவன் பொங்கணுங்கிறதுக்காகவே அவன் வந்திருக்கிறா. வந்துட்டா இவன் எழுதுறான், இது என்ன கரும்பே கரும்பு திங்கிறது. இவெல்லாம் உருப்படுவான்னு நினைக்கிறீங்களா? இது என்ன கரும்பே கரும்பு திங்கிறது.
அப்படிங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் அடியே பரிமளா பேர்லாம் சொல்லி, உன்னிடம் நான் என்ன சொன்னேன், உன்னை காதலிப்பதாகத்தானே சொன்னேன், அதற்காக ஏனடி காலில் கிடந்ததை எடுத்து காண்பித்தாய். செருப்பை கழட்டி காமிச்சிருக்கா. இவன் போய் ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கா. சொன்னோன்னா செருப்பை கழட்டி, அதுக்கு கவிதை எழுதியிருக்காயா. கண்ணே பரிமளா, உன்னிடத்தில் நான் என்ன அடி சொன்னேன், உன்னை காதலிப்பதாகத்தானே சொன்னேன், அதற்காக ஏனடி காலில் கிடந்ததை எடுத்து காண்பித்தாய். ஓஹோ, செருப்பும் காதலின் சின்னம் தானே. எங்கேயாவது இப்படி கவிதை கேட்டிருக்கீங்களா? செருப்ப காதல் சின்னம்னு எவனாவது இதுவரைக்கும் எந்த கவிஞனாவது சொல்லியிருக்கானா? அன்னப்பச்சியை சொல்லியிருக்கான், ரோஜா பூவை சொல்லியிருக்கான், தாமரை பூவை சொல்லியிருக்கான், நிலவை சொல்லியிருக்கான். செருப்பும் காதலின் சின்னம் தானே. அடுத்து எழுதுனா பாருங்க, என் பையன் என்கிட்ட படிச்ச பையன்ல, என்கிட்ட படிச்ச பையன்ல. அப்புறம் அவன் எப்படி எழுதுவான்? செருப்பும் காதலின் சின்னம் தானே, ஒன்றை பிரிந்தால் இன்னொன்று வாழ முடியாதல்லவா. வலது கால் செருப்பு போச்சுன்னா இடது கால் செருப்பு மட்டும் என்ன பண்றது? பெரியார் தான் சொல்லுவாராம், பெரியார் ராமசாமி சொல்லுவாராம், அப்பா செருப்பு எறிகிறவன்லாம் ஒரு செருப்பு எரியாதியப்பா, எரிகிறவன் ஜோடி ஜோடியா எரி, அப்பதான் நான் ஏதாவது அதை வச்சு காசு பண்ணலாம் பாரான். ஒத்த செருப்பை தூக்கி எறிஞ்சானா வலது கால் செருப்பா சேர்த்து வச்சு என்ன ஒண்ணு? அவர் அந்த 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 அவர் 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 அந்த அவஸ்தைக்கு மத்தியிலையும் அவரு மனசு சௌகரியமா வச்சிருக்காரு பாருங்க. அதெல்லாம் சிந்திக்கணும் சார். பெரியவங்க பெரியவங்க நாஸ்திகம் பேசுறவங்க எல்லாம் அயோக்கியர்கள் இல்லைங்க. அவங்களுடைய நோக்கமும் சமூகம் தானே. ஆஸ்திகம் ஒரு பக்கம் சமூகத்தை கன்சிடர் பண்ணுறது, சமூகத்தை கருதி வாழ்கிறது என்றால், நாஸ்திகம் ஒரு பக்கம் சமூகத்தை கருதி, ஆஸ்திகத்தையும் நாஸ்திகத்தையும் வைத்துக்கொண்டு வயிறு வளர்ப்பது தான் தப்பு. காதலிக்கிற பையன் என்ன நினைப்பான்? இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான். ஒரு இன்டர்வியூக்கு போற பையன் என்ன நினைச்சுக்கிட்டே போவான்? இந்த வேலை நமக்கு கிடைக்கணும்னு நினைப்பான். அப்படித்தானே? ஒரு இன்டர்வியூக்கு போற பையன் இந்த வேலை எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னா போவான். நல்ல கேள்வி கேட்கணும், நான் பதில் சொல்லணும். அதில் கேட்பான் சில சமயம், எஸ் டேக் யுவர் சீட், உட்காந்துருப்பான். 3 பேர் உட்காந்துருப்பான். வாட் இஸ் யுவர் நேம் அப்படிமா. அப்ளிகேஷனை முன்னாடி வச்சிருப்பான். அப்ளிகேஷனில் முதல் காலமே என்னது? நேம். எம் ராமச்சந்திரன் அப்படின்னு எழுதியிருக்கும். இவன் இன்டர்வியூ பண்ணுற முதல் கேள்வி வாட் இஸ் யுவர் நேம். அவன் என்ன பதில் சொல்கிறது? மை நேம் இஸ் ரிட்டன் இன் த அப்ளிகேஷன் சொல்கிறது. அப்படி சொன்னால் வேலை கிடைக்குமா? ஆனால் அவன் சொல்கிறது ரைட்டா தப்பா? என் பேர் அப்ளிகேஷனில் எழுதியிருக்கியான்னு சொன்னால் தப்பா ரைட்டா? ரைட்டு. ஆனால் இன்டர்வியூவில் சொன்னால் தப்பு. ஆன்சர் ரைட்டு, ஆனால் இன்டர்வியூவில் சொன்னால் தப்பு. இன்டர்வியூவில் சார் மை நேம் இஸ் எம் ராமச்சந்திரன் சார், வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எம் சார், மை டாடிஸ் நேம் இஸ் முருகேசன் சார், ஸோ ஐ ஆம் எம் ராமச்சந்திரன் சார். ஓ இட்ஸ் குட். நீங்கள் வர்ற வழியில் படிக்கட்டில் ஏறித்தானே வந்தீங்க? ஆமாம் சார். எத்தனை படிக்கட்டுன்னு சொல்ல முடியுமா? உனக்கு லூஸ் ஆயா? இன்டர்வியூக்கு வர்ற அவசரத்தில் வேக வேகமாக ஏறி வருவேனா படிக்கட்டை எண்ணிக்கிட்டு இருப்பேனா? லூசு மாதிரி கேட்குற? அப்படியா கேட்குறது? சும்மா குத்து மதிப்பா 35 படிக்கட்டுன்னு அடிக்கணும். அவன் அதைத்தாங்க சோதிக்கிறான். எடக்கு மடக்கா கேட்டாலும் கோபப்படாமல் பதில் சொல்கிறானாங்கிறத தான் அவன் சோதிக்கிறான். இன்டர்வியூக்கு போகிற பையனுக்கு என்ன தோணும்? இந்த வேலை கிடைக்கணும்னு தோணும். வேலை கிடைச்ச பையனுக்கு என்ன தோணும்? நல்ல சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு தோணும். நல்ல சம்பளம் கிடைக்கிற பையனுக்கு என்ன தோணும்? பையனுக்கோ பொண்ணுக்கோ வருஷம் இன்க்ரீ. அப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது தான் நமக்கு திருப்தி. நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். இந்த நெருங்கின பொருள் கைப்படுவதற்கு 3 முக்கியமான தேவைகள் வேணும்னா பாரதி. நம்ம நினைச்சபடி நடக்கணும்னா 3 முக்கியமானது தேவை. என்னது? நம்பர் 1, மனதில் உறுதி வேணும். ஸ்ட்ராங் மைண்ட். மனதில் உறுதி வேண்டும், ஸ்ட்ராங் மைண்ட். வாக்கினிலே இனிமை வேண்டும், ஸ்வீட் வேர்ட்ஸ். நினைவு நல்லது வேண்டும், நோபல் தாட்ஸ்.
நல்ல அழுத்தமான திடகாத்திரமான மனசு, இனிமையான வாக்கு, உன்னதமான சிந்தனைகள், இந்த மூணும் இருந்தால் நெருங்கின பொருள் கைப்படும். அதான் அர்த்தம். நம்ம நினைச்சபடி நடக்கணும்னா, நம்ம கைக்கு எட்டினதெல்லாம் வாய்க்கும் எட்டணும்னா, அதுக்கு அடிப்படையான 3 ரிக்குவயர்மெண்ட்ஸ், 3 தேவைகளில் ஒன்று வாக்கினிலே இனிமை வேண்டும். இந்த வாக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வாக்கு அப்படின்னா தமிழ்ல ஒரே சொல்லுக்கு பல அர்த்தங்கள் வரும். வாக்கு, அரசியல்வாதி கேட்குறான்ல, மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள், அருவாமன சின்னத்திலேயே போடுமாறு கேட்டு. ஒரு எங்கள் ஊரில் ஒரு எலெக்ஷனில் முன்னாடி 30-40 சுயேட்சைக்கெலாம் 30-40 சின்னம் கொடுப்பாங்க. அது முன்னாடி நான் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கையில் என்னையெல்லாம் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ப்ரிசைடிங் ஆஃபீஸராக போட்டுருவான். ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னால் எங்களுக்கு ஷூட்டிங், போலீஸ்காரனை விட்டு சுடு அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் அதிகாரம் உண்டு. நான் போயிட்டேன், முந்தின நாள் ராத்திரியே வந்துடணும்னு கலெக்டர் சொல்லிவிடுவார். முந்தின நாள் ராத்திரியே போயிடுவோம். எலெக்ஷன் பூத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடாவதி பள்ளிக்கூடத்தில் வச்சுருப்பாங்க. ஜனநாயக செழுமையை காட்டுறதுக்காக பாடாவதி பள்ளிக்கூடத்தில் வச்சுருப்பாங்க. கூரையெல்லாம் ஒளிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் 2 பேர் நிற்பாங்க, எங்களுக்கு செக்யூரிட்டி. அவங்க கையில் நல்ல பெரிய கம்பு வச்சுருப்பாங்க. எதுக்கு? அவங்க தடுமாறி விழுந்துடாம ஊனிக்கிறதுக்கு. அவங்க தான் நமக்கு செக்யூரிட்டி. எக்ஸ் சர்வீஸ் மேன், பழைய இராணுவ வீரர்களை நிறுத்திருப்பாங்க. சின்னம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இந்த இப்படி குத்துறது. இப்போ இவிஎம் கிடையாது, இப்போ தானே இவிஎம். இவிஎம்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான், மாப்பிள்ள ஏடிஎம்முக்கு இவிஎம்முக்கு என்னடா வித்தியாசம்னா, ஏடிஎம் தெரியுதுல, இந்த கார்டு போட்டு பணம் எடுக்கிறோம்ல, அது ஏடிஎம்முக்கும் இவிஎம்முக்கும் என்னடா வித்தியாசம்னா, எனக்கு தெரியலையே மாப்பிள்ளன்னு. அவன் சொன்னா, பட்டனை தட்டுன பிறகு பணம் வந்ததுன்னா அது ஏடிஎம், பணம் வந்த பிறகு பட்டனை தட்டினோம்னா அது இவிஎம்னா. எப்படி? பணம் வந்த பிறகு பட்டனை தட்டினோம்னா அதுக்கு பேர் இவிஎம். அந்த இவிஎம்லாம் இப்போ கிடையாது. பெரிய பத்தமட பாய் மாதிரி ஓட்டிங் அந்த வாக்கு சீட்டு இருக்கும். நான் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் உட்கார்ந்துருக்கேன். ஒரு 85 வயசு பாட்டி வந்தா, சின்ன குக்கிராமத்தில் ஒரு பாட்டி வந்தா. போலிங் ஆஃபீஸர் நம்பர் 1 அவர் இந்த மை வைப்பார். அப்புறம் பார்த்தா போலிங் ஆஃபீஸர் நம்பர் 2 ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருப்பார், ஓட்டர்ஸ் லிஸ்ட். அவர் கேட்குறாரு, பாட்டி உன் பேர் என்ன அப்படிங்கிறார். அந்த வாக்கினிலே இனிமே அன்னைக்கு தான் எனக்கு பாட்டி விளக்கம் சொன்னான். பாட்டி உன் பேர் என்ன? அந்த பாட்டி சொல்கிறா, கிராமத்து பாட்டி, நீ கையில் வச்சிருக்கையிலப்பா பேப்பரு, அதில் இருக்கும் பாரு. உண்மை தானது பாட்டி, இதில் இருக்கும் பாட்டி, நீ சொன்னா தானே எங்கே இருக்குன்னு பார்க்க முடியும். நான் சொன்னா தான் பார்ப்பேனா, நீ என்ன ஆஃபீஸரு, நீயா கண்டுபிடிக்க வேண்டாம். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உஷ்ணம் ஏறுது. யாருக்கு? போலிங் ஆஃபீஸர் நம்பர் 2க்கு. அப்போ நான் தான் பக்கத்தில் போய், வாக்கினிலே இனிமை வேண்டும், கிளவிய கோவப்பட்டு கத்திராதடா, சிக்கலாயிரும்டா. சரி சார், சரி சார், மேனேஜ் பண்ணுறேன் சார். சரி, உன் வீட்டுக்காரர் பேரையாவது சொல்லு. சே, நல்ல பொம்பளை வீட்டுக்காரர் பேரை சொல்லுவாரா? அடுத்தாப்பில் நிற்கிற அவன் பக்கத்து தெருக்காரன், அடுத்தாப்பில் வரிசையில் வெளியில் நிற்கிறவன் பக்கத்து தெருக்காரன். அவன் அங்கேருந்து வாசல்லேருந்து, சார் அவங்க வீட்டுக்காரர் பேர் பிச்சைமூர்த்தி சார். ஆமா, உன் வீட்டுக்காரர் பிச்சைமூர்த்தியா? ஆமாம், எங்கள் ஊரில் அந்த நாயை அப்படித்தான் கூப்பிடுவாங்கன்னு. புருஷன் பேரை சொல்ல மாட்டாளா? புருஷன் பேரை பிச்சைமூர்த்தின்னு சொல்ல மாட்டாளாமா. பிச்சைமூர்த்தி அவன் புருஷன் பேர். ஆமாம், அந்த நாயை அப்படித்தான் கூப்பிடுவாங்க அப்படின்னா. கடைசி ஓட்டுச்சீட்டை எப்படியோ பார்த்து கண்டுபிடிச்சி, உன் பேர் காளியம்மாவா? ஆமான்னு கண்டுபிடிச்சி ஓட்டுச்சீட்டை கொடுத்தா, அந்த கான்ஃபிடென்ஷியல் பூத், அந்த மறைப்புக்குள்ளே போய் நின்றுட்டு வரமாட்டேங்கிறாயா.
10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, வெளியே வர மாட்டேங்கிறா. என் போலிங் ஆஃபீஸர்ஸ்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, சார் ஏதோ டெமோக்ராட்டிக் டெத்து நடந்துட்ட மாதிரி இருக்குது சார், உள்ளுக்கே போய் ஓட்டு சீட்லேயே மண்டையை போட்டாலோ என்னளவோ தெரியலையே சார், எட்டி பாருங்கன்னா. மற்றவங்களாம் எட்டி பார்க்கக்கூடாது, நான் தான் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான் எட்டி பார்க்கலாம். அப்படி எட்டி பார்த்தா இந்த பாய் மாதிரி இருக்கிற ஓட்டு சீட்டை விரித்து வச்சுக்கிட்டு அப்படி சீலை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாயா. நான் மெதுவா, பாட்டி குத்திட்டியா குத்திட்டியா, நிறைய கியூ நிற்கிது பாட்டி, சீக்கிரம் வா, குத்திட்டியா அப்படின்னு திரும்பி, ஏன் வேன்னு கத்துற, யார் என்ன ஏன் வேன்னு கத்துற, 35 சின்ன இருக்கு, 34 குத்தி இருக்கேன், இன்னொன்று குத்தணும் இல்லைன்னா. ஓட்டு போட்டா எல்லாம் போடாட்டி இல்லை. அந்த சீட்டுக்கு பேர் என்ன, அந்த சீட்டுக்கு பேர் என்ன, வாக்குச்சீட்டு. அது வேற வாக்கு. எனக்கே வாக்களியுங்கள்னா எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பாட்டி கேட்டா, அவனை கண்ணாடி போட்டு இப்படி பார்த்துட்டு, எனக்கே ஓட்டு போடு பாட்டி, எனக்கே வாக்களிக்கணும் பாட்டு. அப்படி பார்த்துட்டு அவர் வாக்கியம் சொன்னா, ஏப்பா கை கால் நல்லா தானப்பா இருக்கு, உழைச்சி சாப்பிடலாம்ல. இவ்வளவு பெரிய தத்துவம் சார், எவ்வளவு பெரிய ஜனநாயக தத்துவத்தை ஒரு கிழவி, படிப்பறிவு இல்லாத கிழவி அப்படி போற போக்கில் அடிச்சு விட்டு போற. கை கால் நல்லா தானடா இருக்கு, உழைச்சி சாப்பிடலாம்னு என்ன அர்த்தம்? வாக்குச்சீட்டை வாங்கிக்கிட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு எம்பியா எம்எல்ஏ போற எவனும் உழைக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அதான் கிளவி சொல்றா. அது ஒரு வாக்கு. இன்னொன்னு, நான் வாக்கு கொடுத்துட்டேன், அப்பா சொல்றாரு, நான் வாக்கு கொடுத்துட்டேன், என் தங்கச்சி பொண்ணை தான் நீ கட்டிக்கணும். அவன் மவன், யாரை கேட்டு வாக்கு கொடுத்தீங்க? உன்னை கேட்கணும்னு அவசியம் இல்லை. உன்னை அவன், உங்க தங்கச்சி பொண்ணை கட்டணும்னு எனக்கும் அவசியம் இல்லை. அப்ப வீட்டை விட்டு வெளியே போ. உன்னை அவன் சொத்தை எழுதி கொடு, எல்லாம் நான் சம்பாதிச்சது. இவர், நான் வாக்கு கொடுத்துட்டேன், அது ஒரு வாக்கு. அதெல்லாம் இந்த லிஸ்ட்ல வராது. இது என்னன்னா, நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற போது, அர்த்தமில்லாத வார்த்தைகளை நிறைய நேரம் பேசுறோம், அது ஞாபகம் வச்சுங்க, அது வாக்காகாது. நாம அர்த்தமில்லாம பேசுற வார்த்தைகள் வாக்கு ஆகாது. எப்பொழுது நம்முடைய வார்த்தைகளுக்குள்ளே ஒரு அர்த்தம் சேர்கிறதோ அப்ப அது வாக்கு. அந்த வாக்கை தான் இனிமையா இருக்கணும்னார் பாரதி. பைத்தியக்காரன் கூட பேசிக்கிட்டே தானங்க இருக்கான். ரோட்ல பார்த்துருக்கீங்களா எத்தனை பைத்தியக்காரங்க? எங்களையே பல பேர் பைத்தியக்காரங்க தான் சொல்றான். மேடையில் பேசுறாரு, அவங்க கீழே பேசுறாங்க, பேசிக்கிட்டே தான் இருக்கான். பேசுறதெல்லாம் வாக்காகாது. நான் ஆங்கில ஆசிரியன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சூட்சுமம் சொல்லி தர்றேன். ஆங்கிலத்தில் ஸ்பீக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, SAY சே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தமிழில் சொன்னா பேசுவது சொல்லுவது, பேசுவது சொல்லுவது. இது ரெண்டும் வேற வேறையா ஒண்ணுதானா சார்? ஒண்ணுதானா வேற வேறையா சார்? வேற வேற தானம்மா. பேசுவது வேற, சொல்லுவது வேற. ஏன்னா எதுவுமே சொல்லாம நம்மளால அரை மணி நேரம் கூட பேச முடியும். விளங்குதா என்ன சொல்றேன்னு? இல்ல, முடிஞ்ச வரைக்கும் நான் குழப்பிட்டேன்னா நீங்க ஒரு தெளிவு பெறுவீங்க, அதுக்காக. பேசுறவனெல்லாம் ஏதாவது சொல்றானா? இல்லைங்க, பேசிக்கிட்டே இருக்கான். இந்த அரசியல்வாதியே பேசுற பேச்சுக்களை கேளுங்க. நான் ஒரு கூட்டம் கேட்டேன், எலெக்ஷன் கூட்டம் தான், தேர்தல் கூட்டம். ஒருத்தர் பேசுறான், பெரியோர்களே தாய்மார்களே, அதாவது இந்த தலைவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த உதிரி பயலுள்ளையா பேச்சு சொல்லுவாங்க. இந்த அல்லக்கை இருப்பான் பார்த்தீங்களா, அந்த அல்லக்கையெல்லாம் விட்டு பேச்சு சொல்லுவாங்க. அவனுக்கு ஒரு 10 பேர் வந்து துண்டு போடுவாங்க. 33வது வட்டம் காரியமாய் அப்படிமா. அவன் ஏறி நின்றுக்கிட்டு, பெரியோர்களே தாய்மார்களே, நல்ல கவனிங்க, இப்பொழுது நான் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வந்ததை நினைத்து மிகவும் பெருமையாக இந்த மேடையில் நிற்கிற இந்த நேரத்தில் இந்த இந்திய திருநாட்டை அலக்களித்துக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உங்களிடத்திலே சொல்லிவிட்டு போகலாம் என்கிற மிகப்பெரிய நோக்கத்தோடு இந்த மேடையில் ஏறினேன்.
அந்த என்ன விஷயம் இந்த நாட்டை அலக்களித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நான் அறிகிற காரணத்தினாலே அது என்ன விஷயம் என்பதை சொல்லாமல் இந்த மேடையை விட்டு இறங்க மாட்டேன் என்கிற உத்தரவாதத்தை, உறுதிப்பாட்டை உங்களுக்கு கொடுக்கிற இந்த தருணத்திலே தான் என் பெற்றெடுத்த தாயை சிந்தித்து பார்க்கிறேன். என் பெற்ற தாயை சிந்தித்து பார்க்கிற போது என் தாயை கொடுமைப்படுத்திய தகப்பனையும் சிந்தித்து பார்த்துக்கிறேன். என் தாயையும் தகப்பனையும் சிந்தித்து பார்க்கிற போது தான் என்னுடைய தானை தலைவன் என்னுடைய சிந்தனைக்கு வருகிறான். ஆகவே அந்த விஷயம் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் என்று கருதுகிற இந்த நேரத்திலே தான் நான் அந்த விஷயத்தை சொல்லாமல் இந்த மேடை விட்டு இறங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த கர்ணத்திலே சிந்தித்து பார்க்கிற போது என்ன சொல்ல வந்தேன் என்பதை சொல்ல கருதுகிற இந்த நேரத்திலே நான் என்னுடைய தாயையும் தந்தையும் வணங்கிவிட்டு சொல்ல கருதுகிற இந்த நேரம் நான் பக்கத்தில் இருக்கவன் சொன்னா, அண்ணே என்னன்னே சொல்ல நினைக்கிறீங்க? அவனை பார்த்துட்டு சொல்றான், இவன் இலை என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சா தான் சொல்லிவிடுவோம்ல, என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சா சொல்லிவிடுவோம்ல, தெரியாம தானே சுத்திக்கிட்டே வர்றேன். சரி, இப்ப இந்த பையன் பேசினானா இல்லையா சார்? இந்த பையன் பேசினானா இல்லையா? பேசினான்ல சார், பேசினா, ஆனா ஒண்ணுமே சொல்லல. அப்ப பேசுறதெல்லாம் வாக்கு கிடையாது. எது வாக்கு? சொல்றது தான் வாக்கு. டெஃபினிஷன் புரியுதா? அது முக்கியம். புரியும். ஒரு தலைப்பை புரிஞ்சுக்கிட்டு தான் பேச்சை கேட்கணும். தலைப்பை புரியாம பேச்சு கேட்கக்கூடாது. பேசுறதெல்லாம் வாக்கு கிடையாது. ஏன்னா பைத்தியக்காரன் பேசுறான், காதலன் லூசு மாதிரியே பேசுறான். பைத்தியக்காரன் பேசுறது வாக்கு கிடையாது. ஆனா அபிராமி பட்டர் பைத்திய மாதிரி பேசுறது வாக்கு. வாக்கியத்தை புரிஞ்சுக்க. பைத்தியக்காரன் பேசுறது வாக்கு கிடையாது. ஆனா அபிராமி பட்டர் பைத்தியக்காரன் மாதிரி பேசினா அது வாக்கு. புரியுதாங்க நான் சொல்ற பாயிண்ட்? அப்ப வாக்கு என்பது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தம் கொடுப்பது. சில பெண்கள் டெலிஃபோன்ல பேசுறத பார்த்துருக்கீங்களா? பேசிக்கிட்டே இருப்பாங்க சார், என்ன பேசுவாங்கன்னே தெரியாது. ஹலோ, சொல்லுங்க மன்னி, மன்னி சொல்லுங்க. அப்படியா, அண்ணா வந்துட்டாரா? வந்துட்டார். போன வாரம் ஆஃபீஸுக்கு போக மாட்டேன்னு அடம் முடிச்சுட்டு இருந்தாரே, இந்த வாரம் போனாரா? போனார். ஒரு அரை மணி நேரம் பேசுவார் சார். ஒரு வீட்டில், என் நண்பர் வீட்டில் ஃபோன் அடிச்சதுன்னா அந்த அம்மா தான், அந்த என் நண்பரோட மனைவி தான் ஓடி போய் ரிசீவர் எடுப்பாங்க. அப்போ லேண்ட்லைன் மட்டும்தான், செல்ஃபோன் கிடையாது. ஃபோன் அடிச்சதுன்னா என்ன வேலையாக இருந்தாலும் சரி விட்டுட்டு ஓடி போய் அவங்க தான் ரிசீவ் எடுப்பாங்க. அவனுக்கு ஃபோன் வந்தாலும் அவங்க தான் முதல் போய் எடுப்பாங்க. ஹலோ ஹலோ. அவனுக்கு ஃபோன் வந்தாலும் அந்த அந்த ஆள்கிட்ட 10 நிமிஷம் இவங்க பேசுவாங்க. இப்போ எனக்கு ஃபோன் வந்து என் மனைவி பேசினானுங்க, சொல்லுங்கள் சார், ஐயா இருக்காங்களா? ஐயா இருக்காங்க சார், இத்தனாம் தேதி ஒரு நிகழ்ச்சி. சொல்லுங்கள் சார், என்கிட்ட சொல்லுங்கள் சார் அப்படின்னு இவ 15 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தானா அவன் நொந்து போவான்ல. புரியுதா? என்கிட்ட சடார்னு கொடுக்கணும்ல. அந்த அம்மா அப்படிதான் ஓடி ஓடி போய் எடுக்கும். ஆனால் எந்த காலாக இருந்தாலும் 20 நிமிஷத்துக்கு குறையாம பேசும். அது அந்த அம்மாவுக்கு வந்த காலாக இருந்தாலும் சரி, வீட்டுக்காரருக்கு வந்த காலாக இருந்தாலும் சரி, வீட்டில் யாருக்கு வந்த காலாக இருந்தாலும் சரி, அந்த அம்மா எடுத்து 20 நிமிஷம் பேசும். ஒரு நாள் டக்குன்னு எடுத்துட்டு 10 நிமிஷத்தில் வச்சிருச்சு. புருஷங்காரன் அதிர்ந்து போய், கண்ணே என்னம்மா பொதுவாக 20 நிமிஷம் பேசுவ, 10 நிமிஷத்தில் வச்சுட்ட அப்படின்னு. அது ராங் காலுங்க, நம்ம வீட்டுக்கே இல்லை அந்த காலு, அதை 10 நிமிஷம் பேசியிருக்காள் ஐயா. இவ பேசுறதெல்லாம் வாக்கு ஆகுமா? அப்ப பேசுவது வாக்கு அல்ல, சொல்லுவதுதான் வாக்கு. அந்த வாக்கினிலே இனிமை வேண்டும். இனிமை என்பது வேறு, இனிப்பு என்பது வேறு. புரியுதுங்களா? இனிப்பு என்பது சுவை, இனிமை என்பது குணம், குவாலிட்டி. இனிப்பு என்பது டேஸ்ட், மாறும். எனக்கு பிடிச்சது பெரியவருக்கு பிடிக்காம போகலாம். எனக்கு ஒரு இனிப்பு பிடிக்கும், ஜாங்கிரி பிடிக்கும், ஐயாவுக்கு பிடிக்காது. ஐயாவுக்கு குலாப் ஜாமுன் பிடிக்கும், அவருக்கு ரசகுல்லா தான் பிடிக்கும். இனிப்பு சுவை மாறிடும், ஆளாளுக்கு மாறும். கொஞ்சம் சாப்பிட்ட உடனே திகட்டி போகும். ஆனால் இனிமைங்கிற குவாலிட்டி இருக்கு பாருங்க, எனக்கு இனிமையா இருக்கிறது, ஐயாவுக்கும் கண்டிப்பாக இனிமையாக தான் இருக்கும். ஒரு குழந்தைய பார்த்து நான் ரசிச்சா கண்டிப்பா ஐயாவும்
குழந்தையை பார்த்து ரசிக்கத்தான் செய்வார். ஒரு ரோஜா பூவை பார்த்து நான் ரசிச்சா ஐயாவும் ரோஜா பூவை பார்த்து ரசிக்கத்தான் செய்வார். அதுதான் இனிமை. மகாகவி பாரதி ரொம்ப கவனமாக வாக்கினிலே இனிப்பு வேண்டும்னு சொல்லல, வாக்கினிலே இனிமை வேண்டும்னா. இனிமைங்கிறது குவாலிட்டி, இனிமைங்கிறது குவாலிட்டி. இனிமையான வார்த்தைகளை நிறைய பேசிக்கிட்டேயும் இருக்கக்கூடாது. நிறைய பேசுனோம்னா சிக்கிக்கிடுவோம் சார். அதுவும் குறிப்பாக இந்த பக்கம் இருக்க ஆண்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் உங்கள் மனைவியும் அன்பின் காரணமாக உரையாட தொடங்கினால் 7 நிமிஷம் 8 நிமிஷம் டெட்லைன் வச்சுக்கோங்க. நான்லாம் அப்படி தான். எப்பவும் ஹேங்கரில் ஒரு சட்டை ரெடியாக இருக்கும். அவளோட பேச ஆரம்பித்த 6வது நிமிஷத்தில் ஒரு நண்பர் வர்றேன்னு சொல்லியிருக்கார், போய் பார்த்துட்டு வந்துட்டான்னு சட்டையை போட்டு 7வது நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாதாவுக்கும் உங்கள் அப்பாவை பற்றின்னு ஆரம்பிப்பா. அதோட கதை கந்தலாயிரும். நிறைய பேசாதீங்க, குறையா பேச. இனிமையான விஷயங்களை குறையா பேசினா போதும். அது திகட்டவே திகட்டாது. இனிப்பு திகட்டி போகும், இனிப்பு திகட்டி போகும், இனிமை திகட்டவே திகட்டாது. அதனால தான் வாக்கினிலே இனிமை வேண்டும். சில பேருக்கு அந்த துஷ்டத்தனமான வார்த்தைகளை விட்டுட்டு பேசவே வராது. சில ஆளுங்க பேசுறத பார்த்துருக்கீங்களா? கெட்ட வார்த்தை தான் லிங்க் வேர்டா இருக்கும். ஒரு வாக்கியத்துக்கு இன்னொரு வாக்கியத்துக்கு தொடர்பு சொல்லுது, ஒரு கெட்ட வார்த்தையை போடுவான். பார்த்துருக்கீங்களா? அப்படி நான் ரொம்ப பேரை பார்த்துருக்கேன் கிராமங்களில், குறிப்பாக கிராமங்களில். ஒரு கிராமத்தில் எங்கள் பேராசிரியர் தான் ஒரு கதை சொல்லுவார். இந்த இளவுன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இறந்து போயிட்டாங்கன்னா சொல்ற இளவு. ஒரு கிராமத்தில் எதுக்கு எடுத்தாலும் இளவு இளவுன்னு இருக்கான். இளவு எங்கடா போற? விடுங்க மாமா, இளவு கோயிலுக்கு போறேன். இளவு கோயிலுக்கா? அப்படிமா ஒரு கோயில் இருக்கும். ஒருத்தன் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து, அண்ணே என் மூத்த மகனுக்கு, அதானே என் மூத்த மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேனே, நீங்க கண்டிப்பா வரணுண்ணே. அவன் பத்திரிக்கை வாங்கி, ஓ மூத்த மகனுக்கு இளவு கல்யாணமா? கல்யாணம் இளவா? இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க ஊரு பூரா. அது பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து ஊருக்காரங்களாம் வந்து கண்டிச்சிருக்காங்க. கண்டிச்ச உடனே அதை மாற்றணும். இனிமேல் வந்து இளவுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது நம்ம கிராமத்தில். அதனால அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு முதல் கூட்டம் இத்தனாம் தேதின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படி அந்த இளவுங்கிற வார்த்தையை நம்ம கிராமத்தில் இருந்து ஒழிக்கிறது அப்படின்னு திட்டம் போடுறதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுக்கு ஒருத்தர் தலைவராக போட்டாங்க, செக்ரட்டரி ஒருத்தன், செயலாளர், அது உறுப்பினர்கள்னு போட்டு அந்த எல்லாம் கூட்டிட்டாங்க. அத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு செயலாளர் வந்துட்டார், உறுப்பினர்கள் வந்துட்டாங்க, தலைவரை காணோம். 10 மணிக்குன்னு கூட்டம் போட்டால் தலைவர் 11 மணி வரைக்கும் வரல. குரூப்பில் அந்த டீமில் ஒருத்தன் சொல்லியிருக்கான், இளவு இதுக்கு தான் அவனை தலைவனா போடாதன்னு சொன்னேன். இளவு இது ஒரு கூட்டம் தேவையா? இப்போ இந்த ஊர்ல இருந்து இளவுங்கிற வார்த்தையை எடுக்க முடியும். இளவுங்கிற வார்த்தையை எடுத்தெறிகிறதுக்காக போட்ட கூட்டத்திலேயே 10 இளவு சொல்றாங்க. சிலருக்கு நீங்க இந்த தங்கவேலு பழைய படத்துல ஒரு வாசகம் சொல்லுவார் மனைவியை பார்த்து, ஒன்று என்ன சோப்பு போட்டு குளிப்பாட்டினாலும் நீ வெள்ளையாக மாட்டடி அப்படிம்பார் சரோஜாவை பார்த்து. அது மாதிரி சில பேருக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் அந்த துஷ்டத்தனமான வார்த்தைகளால விட முடியாது. அவர்களும் நல்லது பேசிவிட்டால், இப்ப அதுதான் திருக்குறள், துஷ்டர்களும் இனியவை பேச ஆரம்பித்து விட்டால் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். எல்லா கெட்டதும் மறைஞ்சு போயிடும், அல்லவை தேஞ்சு போயிடும், அறம் பெருகி வரும். எப்போ எப்போ? நல்லவை நாடி இனிய சொலின், இனிய வார்த்தைகளை சொல்லணும். அந்த இனிய வார்த்தைகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கம் என்ன? இந்த நாட்டுக்கும் உலகுக்கும் நல்லது நடக்கணுங்கிறது நோக்கம். நல்லவை நாடி இனிய சொன்னால் அல்லவை தேய்ந்து அறம் பெருகும் அப்படின்னு திருக்குறள் எழுதினார். இன்சொல் கூறல் இனியவை கூறல்னு ஒரு அதிகாரமே இருக்கு, 10 பாட்டு இருக்கு. இனியவை கூறல் அப்படின்னு ஒரு 10 பாட்டு இருக்கு.
10 திருக்குறள் இருக்கு. அதில் ஒரு அற்புதமான திருக்குறள் தான் இப்போ நான் சொன்னது. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். இன்னொரு திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள், காயிருப்ப கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு. நல்ல பழம் இருக்குது, எவனாவது காய் எடுத்து கடிப்பானா? தெற்க ஒரு 30 கிலோமீட்டர் போனால் அருமையான சோலைவனம் இருக்குது, வடக்க ஒரு 30 கிலோமீட்டர் போனால் பாலைவனம் இருக்குது. பிக்னிக் போகணும்னு நினைக்கிறவன் எங்கே போவான்? தெற்க போவானா வடக்க போவானா? சோலைவனம் இருக்கிற பக்கம் தானே போவான். அது மாதிரி புத்திசாலி காயும் கனியும் இருக்கிற இடத்துல எதை எடுப்பான்? கனியை எடுப்பானே ஒழிய காயை எடுக்க மாட்டான். அவர் ஆச்சரியப்படுறார், இது எப்படி காயை போய் எடுக்கிறான் கனி இருக்கையில் அப்படின்னு ஆச்சரியப்படுறார். பெரியோர்களே, நமக்கு காது 2 கொடுத்துருக்கிறார், நாக்கு 1 தான் கொடுத்துருக்கிறார் கடவுள். அந்த ஒரு நாக்கை வச்சுக்கிட்டே அவன்கிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்காதப்பா, அவன் 2 நாக்கில் பேசுவாங்கிறான். எப்படி அப்படின்னா இப்போ ஒன்று சொல்லுவான், கொஞ்ச நேரம் கழிச்சு மாற்றி பேசுவான். அவனுக்கு பேர் என்ன? 2 நாக்கு அவனுக்கு அப்படிமா. ஒரு நாக்கு 2 காது ஏன் கடவுள் படைச்சார் தெரியுமா? தத்துவம் என்ன தெரியுமா? குறைவா பேசணும், நிறைய கேட்கணும். அதுக்கு தான் நிறைய கேட்கணும். நாமளே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, சல 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 சலன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. கண்டென்ட் இருக்கணும். கண்டென்ட்னா என்ன? உள்ளீடு இருக்கணும். பேசுகிற பேச்சில் சரக்கு இருக்கணும். உள்ளீடே இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, உள்ளர்த்தமே இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. குறைய பேசணும், நிறைய கேட்கணும். இந்த உடம்புல இருக்கிற வேற எந்த உறுப்பாவது எப்பவும் ஈரமாக இருக்கா? புரியுதா என்ன கேட்குறேன்னு? கண்ணில் கண்ணீர் வந்தால் தான், அழுக வந்து கண்ணீர் வந்தால் தான் கண்ணு ஈரமாகும். காதில் ஏதாவது நோய் வந்து சீழ் பிடிச்சாதான் காது ஈரமாகும். ஜலதோஷம் பிடிச்சாதான் மூக்கு ஈரமாகும். இந்த முகத்தை வேர்த்து வடிஞ்சாதான் தலை ஈரமாகும். அப்போ தலை எப்போவுமே ஈரமாக இருக்கிறதில்ல, காது எப்போவுமே ஈரமாக இருக்கிறதில்ல, மூக்கு எப்போவுமே ஈரமாக இருக்கிறதில்ல. ஆனால் கடவுள் இந்த நாக்கை மட்டும் எப்போவுமே ஈரமாகவே வச்சிருக்காரு. என்ன காரணம் தெரியுமா? மென்மையான குளிர்ச்சியான வார்த்தைகளை மட்டுமே இந்த உறுப்பு பேச வேண்டும் என்பதற்காகத்தான் எப்பொழுதுமே நாக்கை ஈரமாகவே வச்சிருக்கிறார். அந்த நாக்கு சாப்பிட்றதுக்கு மட்டுமல்ல, சமத்காரமாக இனிமையாக பேசுவதற்கும் பயன்படக்கூடிய ஒரே உறுப்பு நாக்கு தான். நாக்காக்க அப்படின்னு வள்ளுவர் சொன்னதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று, கண்டதையும் சாப்பிடாத, வாயடக்கம். வாயடக்கம், கண்டதையும் சாப்பிடாத. சிலர் பார்த்துருங்களா, அள்ளி அள்ளி சாப்பிடுவோம், உடம்புக்கு ஒத்துக்காதனாலும் சாப்பிடுவோம். கண்டதையும் சாப்பிடாத நாக்காக்க, கண்டதையும் பேசாத, குறைவா பேசு, நிறைய கேளு. அதுதான். கெட்டதை கேட்காத. மகாத்மா காந்தி அவர் மேசையில் 3 பொம்மை வச்சிருந்தாரு. ஒரு பொம்மை 2 காதையும் பொத்திக்கிட்டு இருந்தது, ஒரு பொம்மை வாயை பொத்திக்கிட்டு இருந்தது. என்ன அர்த்தம்? கெட்டதை பேசாத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பார்க்காத, நல்லதையே பேசு. அப்போ நமக்கு ஒரு அடிப்படை கேள்வி என்ன வருதுன்னா, நான் நல்லதையே பேசுறது சரிதான் சார், நல்லதையே பேசுன்னு சொன்னீங்கன்னா சரிதான் சார், ஆனால் கெட்டதை கேட்காதீங்கன்னு சொன்னா எப்படி சார்? எனக்கு அது சாத்தியமா சார்? கெட்டதை கேட்காத. மகாத்மா காந்தி கெட்டதை பேசாதன்னார். சரி, நான் தயாரிச்சிருவேன், என்னால் முடியும். கெட்டதை கேட்காதன்னா காதை எவ்வளோ நேரம் சார் பொத்திக்கிட்டே இருக்குது? ஒரு பஸ்ஸில் போனால் அப்படி பேசுகிறான். மொபைல் ஃபோனை ரோட்டில் வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு சண்டை போடுறான் சார். பார்த்துருக்கீங்களா? அப்படி ஏதோ எதிரில் ஆள் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு ரொம்ப பார்த்துக்க. ஆமாம், என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆமாம், உங்கள் அப்பனை எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? உங்கள் அப்பா என்ன வாழ்க்கை வாழ்ந்தான்னு தெரியாது தெரியுமா எனக்கு? நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற? நீலாம் ஒரு மனுஷனாடா. நீ ஒத்தை கொத்த வாடா, நீ நேரம் வாடா. அவன் அங்கே மொபைலில் இருந்துட்டு எப்படிடா ஃபோன் வழியில் வர்றது? ரோட்டில் நின்று கத்துறான் சார். நம்ம அப்படி நடந்து போயலாம், அந்த துஷ்ட வார்த்தை பூரா நம்ம காதில் விழத்தானே செய்யும்.
அப்போ கெட்டதை கேட்காதனா எப்படி? அப்போ தான் எனக்கு வள்ளலாரோட பாட்டு உதவி பண்ணுறது. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். வார்த்தை எது முக்கியமான வார்த்தை? உறவு கலவாமை. உறவே வேண்டான்னு சொல்லலை, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவே நமக்கு வேணாம்னு வள்ளலார் சொல்லலை. ஏன்னா உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்றை பேசுகிறவன், நெஞ்சில் நஞ்சை வச்சுக்கிட்டு வாக்கில் இனிமையாக பேசுகிறவன் எத்தனை பேர் இருக்கான்? நெஞ்சு பூரா வஞ்சம், நெஞ்சு பூரா வஞ்சகம், நெஞ்சு பூரா விஷம். ஆனால் பேசுகிற பேச்சு அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுவான். அவனோட தான் நான் வாழ்ந்தாக வேண்டியிருக்கு. என்கிட்டயே சொல்லுவான், சார் என்னமா பேசுறீங்க சார். கிருபானந்த வாரியார்னு ஒருத்தர் இருந்தார் சார், அப்படி பேசுவார் சார். அவர் காலமாயிட்டார் சார். அடுத்து கீரன் ஒருத்தர் இருந்தார் சார். ஐயோயோ, அப்புறம் கிருபானந்த வாரியாருக்கு அடுத்து கீரன் தான் சார். அப்படி நல்லா பேசுவார் சார். அவரும் போய் சேர்ந்துட்டார் சார். அதுக்கப்புறம் ஆசா ஞான சம்பந்தன் ஒரு பேராசிரியர் இருந்தார் சார். ராதாகிருஷ்ணன் ஒரு பேராசிரியர் இருந்தார். என்னமா பேசுவார். ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டாங்க சார். அவங்களுக்கெல்லாம் அப்புறம் நீங்கள் தான் சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன்னு அர்த்தம். அப்படியா? அதாவது நான் நல்லா பேசுறேன்னு பாராட்டுறானாமா. இப்படியா பாராட்டுறது? என்னை இப்படி நேருக்கு நேரம் அப்படி பாராட்டிட்டு ஐயாட்ட போய் அவனையே ஏன் வருஷம் போடுறீங்க? பழனியப்ப ஐயாட்ட போய் அதே ஆளு ரெட்டை நாக்கு, என்கிட்ட நீங்கள் என்னமா பேசுறீங்க, வாரியார் மாதிரி கீரை மாதிரி, ஐயா பொய்யா அப்பா சார், உங்கள் நேரம் தான் சார் கருப்பு, வார்த்தையெல்லாம் வெள்ளை சார். ஏ அப்பா, நமக்கே ரோமாஞ்சனமாயி மெய் சிலிர்த்து கண்ணீர் வந்து என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்புனும் ஆறு கரையது புரண்டு. அவர்கிட்ட போய் அவனையே ஏன் சார் அடிக்கடி போடுறீங்க? அவன் என்ன சார் பேசுகிறான்? அவன் என்ன பேசுகிறான்? ஒரு செய்தி சொல்கிறான், அப்புறம் 5 நிமிஷம் சிரிக்க வைக்கிறான். 5 நிமிஷம் சிரிக்க வைக்கிறது எதுக்கு தெரியுமா? இந்த மூடையில் நெல்லிக்காவை போட்டு ரொப்புனீங்கன்னா நெல்லிக்காய் நிரம்பிருச்சுன்னு வைங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு படி நெல்லிக்காய் இருக்குது, மூடையில் போடுறதுக்கு இன்னும் ஒரு படி நெல்லிக்காய் இருக்குது. என்ன பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா? இப்படின்னு 2 தடவை அந்த மூட்டையை குலுக்குவான். குலுக்குனா என்ன ஒரு படி நெல்லிக்காயை உள்ளே போட்டுடலாம். அதுக்கு தான் சிரிக்க வைக்கிறது. அவர்கிட்ட போய் அப்படி பேசுவான். அப்போ நெஞ்சில் வஞ்சத்தை வச்சுக்கிட்டு நாக்கில் இனிமையாக பேசுகிறவன் நான் என்ன பண்ணுறது? அவனோட தான் வாழ்ந்தாக வேண்டியிருக்கு. ஏன்னா நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சார், என் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தலைவன், துறை தலைவன். என்னை பார்த்த உடனே 12 பேர் என் கீழே வேலை பார்க்குற 12 பேர் எந்திரிச்சு சார் குட் மார்னிங் சார் அப்படிமாங்க. இவன் செத்தா தானே அடுத்து நமக்கு அந்த பதவி வரும்னு உள்ளுக்குள்ள ஓட்டம் எப்படி இருக்குன்னா, எனக்கு அடுத்த சீனியர் இருக்கான் பாருங்க, நான் ஹெட்டு, எனக்கு அடுத்த சீனியர் இருக்கான் பாருங்க, அவன் சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, அவன் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? என்னடா டெய்லி வந்துடுறானே, எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுது, ஆனால் குட் மார்னிங் சொல்லுவான். இப்போ வள்ளலார் பாட்டை பாருங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனோட தான் வாழணும், ஆனால் அவனோட போய் ஒட்டக்கூடாது. தாமரையில் தண்ணி மாதிரி இப்படி வச்சுக்கோங்களேன். நம்ம ரோட்டில் போகிற போது, பஸ்ஸில் போகிற போது, ட்ரெயினில் போகிற போது கெட்ட வார்த்தைகள் நம்ம காதில் வந்து விழத்தான் செய்யும். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை மூளையில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அதான் உறவு கலவாமை வேணும். கெட்டதே கேட்காம நம்மளால் வாழ முடியாதுங்க. நல்லதா பேசுகிற மனிதர்களாக இருக்கிறாங்க இன்னைக்கு, பூரா கெட்டவர்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா, நீங்கள் வேணா நாளைக்கு பேப்பர் எடுத்துக்கங்க, ஒரு செய்தித்தாள் எடுத்துக்கிட்டு ஒரு வெள்ளைத்தாள் எடுத்து வச்சுக்கிட்டு மத்தியில் ஒரு கோடை போட்டு இந்த பக்கம் கெட்ட செய்திகள்னு எழுதுங்க, இந்த பக்கம் நல்ல செய்திகள்னு எழுதுங்க. ஒரு பட்டியல் தயாரிங்க, அதில் வந்திருக்க செய்திகளை பிரித்து எழுதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கெட்ட செய்திகள் அதிகம் இருக்குமா, நல்ல செய்திகள் அதிகம் இருக்குமா? பத்திரிக்கை முழுக்க கெட்ட செய்தி தான். நல்ல செய்தியாக இருந்ததுன்னா ஒரு ஓரமாக ஒரு சின்னதாக
போட்டிருப்பான். கெட்ட செய்தினா கொலை நடந்துருச்சா, அது 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 யார் ஒரு மவளை கொண்டாளே ஒருத்தி, இப்போ சமீபத்தில் ஷீனா போரான்னு ஒரு பொண்ணை, இந்திரா, அது எத்தனை நாளாக போட்டாங்க தெரியுமா? எப்படி கொன்னா, அவளுக்கு எத்தனை புருஷன், புருஷன் யார், ரெண்டாவது புருஷன் யார், அவள் புருஷனோட அட்ரஸ் என்ன, ரெண்டாவது புருஷனோட அட்ரஸ் என்ன, அவள் புருஷனோட எந்த ஹோட்டலுக்கெல்லாம் போனா, ரெண்டாவது புருஷனோட எந்த ஹோட்டலுக்கு போனா, ஏன் புருஷனோட போன ஹோட்டலுக்கு ரெண்டாவது புருஷனோட போல. எனக்கு எதுக்குடா இதெல்லாம், எனக்கு எதுக்கு இதெல்லாம், எனக்கு எதுக்கு? இந்த கெட்ட சிந்தனை உள்ளவன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் தான் வரும். ஆனால் வேற வழியில் அவனோட தான் நான் வாழ்ந்தாக வேண்டியிருக்கு. பாவலா காட்டுறவனோட தான் நான் வாழ்ந்து ஆக வேண்டியிருக்குது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவனோட தான் நான் வாழ வேண்டி இருக்குது. ஆனால் அவனோட என்ன ஆகக்கூடாது, ஒட்டிடக்கூடாது, அவனை ஃபாலோ பண்ணிடக்கூடாது, அவனோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? கெட்டாரை காண்பதும் தீது, தீயாரை காண்பதும் தீது. விலகி விலகி இருக்கணும். இந்த பக்திங்கிறதே, நம்ம கோயிலுக்கு போறோமே, சாமி கும்பிடுறோமே, அந்த பக்திங்கிறதே எதுக்கு தெரியுமா? நம்ம எல்லாருமே போய் இறைவன்கிட்ட முதல்ல வேண்ட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பகவானே, என் நாக்கில் துஷ்டத்தனமான வார்த்தைகள் புறப்படாம காப்பாத்து பகவானேன்னு தான் கும்பிடணும். முதல் பிரார்த்தனை அதை. அப்புறம் பொண்ணு கொடு, பொருள் கொடு, எல்லாம் அப்புறம். முதல்ல கேட்க வேண்டியது, கடவுளே, துஷ்டத்தனமான வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படின்னு வேண்டுங்க. அது திருமூலர் சொல்லி கொடுத்தார் நமக்கு. திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லி கொடுத்தார். அருமையான வரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி தான். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. சும்மா ஒரு பச்சை இலையை கிள்ளி போட்டால் போதும், பகவான் சாந்தமாயிருவார். நம்ம ஆகா ஓகோன்னெலாம் பூஜை பண்ண வேணும்னு அவசியம் இல்லை, தங்கத்தேர்லாம் இழுக்கணும்னு அவசியம் இல்லை, பாலாபிஷேகம் நெய்யாபிஷேகம்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. என்ன செஞ்சால் போதும், ஆத்மார்த்தமா மனதில் சிந்திச்சு ஒரு பச்சை இலையை. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஆடம்பரமாக வாயால் பாடுறோமே ஒழிய மனதுனால சிந்திக்கிறது கிடையாது. நம்ம வாயால் பாடுறோம். இந்த நீங்கள் இப்போ மார்கழி மாதம் எல்லா பெண்களும் திருப்பாவை பாடுவீங்க. அந்த திருப்பாவையில் ஒரு பாடல் இருக்கு தெரியுமா? மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை ஆயர் குல விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து. ஆண்டாள் எவ்வளவு கவனமா சொல்றா பாருங்க. வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து தூயோமாய் வரணும். முதல்ல கோயிலுக்கு வரையில் எப்படி வரணும்? தூய்மையா வரணும். தூய்மையான ட்ரெஸ் மட்டும் தூய்மையா இருக்கக்கூடாது. எது தூய்மையா இருக்கணும்? மனசு வாக்கு ரெண்டு சுத்தமா இருக்கணும். தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி. பாருங்க, அருமையான வரி. உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, மிகச்சிறந்த இலக்கியம், மிகச்சிறந்த தமிழில் படிக்க வேண்டும் என்றால் தயவு செய்து திருப்பாவை படியுங்கள். எனக்கு தெரிய மிக அருமையான தமிழில் எழுதப்பட்ட அருமையான இலக்கியம் திருப்பாவை. வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து, அப்படி சிந்திச்சு நம்ம கும்பிட்டோம்னு சொன்னா போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். அது என்ன அர்த்தம் தெரியுமா? போய பிழையும்னா இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த தவறுகள், இனிமேல் வரப்போற தவறுகள். புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். என்ன அருமையான கவிதை சார். அதுல முக்கியமான நமக்கு வேண்டிய இடம் தெரியுமா? வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து. நம்ம மனசுல சிந்திக்கிறதே கிடையாது, வாக்குல சுத்தம் கிடையாது, மனசுல சுத்தம் கிடையாது. சும்மா போய் நின்றுட்டு ஆகா ஓகோன்னு அன்னதானம் பண்றது, அது பண்றது, இது பண்றது, அபிஷேகம் பண்றது, தங்கத்தேர் இழுக்கிறது. தங்கத்தேர் நான் சொன்னா ஞாபகம் இல்லை, பரவாயில்ல, நல்ல விஷயத்தை சொல்லலாம். திருச்செந்தூரில் ஒரு தங்கத்தேரை இழுத்துட்டு ஒரு வட இந்திய குடும்பம் போச்சு சார். பணம் கட்டணும். அதுக்கு ஒரு திருச்செந்தூர் கோயிலில் ஒரு பணம் கட்டணும். கட்டினா தங்கத்தேர் அந்த குடும்பத்துக்கு அர்ச்சனை பண்ணி இழுப்பாங்க. வட இந்திய குடும்பம் சார். அந்த ஆளை பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருக்காரு, இந்த குடும்ப தலைவன்.
குடும்ப தலைவி அவருடைய மனைவிங்கிறதுனால அதே சைஸு, குழந்தைங்க அதே சைஸு, 4 பேரும் பிரகாரத்தையே அடைச்சி போகிறாங்க. பின்னாடி முருகனை தங்கத்தேரில் வச்சு இழுத்துட்டு வர்றாங்க. அவர் கழுத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நகைகள், அந்த அம்மா கழுத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நகைகள். அந்த சின்ன பயலுவோ 2 பேரும் 10 விரல்லையும் மோதிரம் போட்டிருக்கான். அவ்வளோ ஆடம்பரம். பகவானுக்கு முன்னாடி நடந்து போகிறோமேங்கிற பணிவு கூட இல்லாமல் இப்படி நடக்கிறாங்க. அந்த தங்கத்தேர் ஊர்வலத்திலே அப்புராணியா இருந்தது முருகன் மட்டும்தான். அவர் தேருக்குள்ள வேலை பிடிச்சிக்கிட்டு எங்க இழுத்துக்கிட்டு போறாங்க. நான் பாட்டில் உள்ள உட்கார்ந்துருந்தேன், எங்கேயோ தரதரன்னு இழுத்துட்டு போறாங்களப்பா. ஐயர்கிட்ட கேட்குறாரு, யோ ஐயர்வாள், எங்க இழுத்துட்டு போறா? கடல்ல கொண்டு போய் கரைச்சிருவாளா? அவரு, சுவாமி பயப்படாதே, நான் இருக்கேன். யாருக்கு யார் இருக்கா? முருகனுக்கு ஐயர் இருக்காரா? சும்மா பயப்படாதே, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிடுறேன், நீங்க கவலைப்படாம இருங்கோ, எப்படினாலும் உங்களை கொண்டு போய் சன்னிதானத்தில் சேர்த்துடுறேன். ரொம்ப சிம்பிள் வழிபாடு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு கையுறை. சாப்பிட்ற போது ஒரு கை புல் ஒரு கையில் நிறைய புல் எடுத்து ஒரு பசுவு கொடுத்துட்டு சாப்பிடு. கோமாதா, கோ சம்ரட்சணை. ஒரு கொஞ்சம் புல் எடுத்து பசுவு கொடுத்துரு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நம்ம சாப்பிட்ற போது ஒரு தட்டு நிறைய சோறு வச்சு சாப்பிட்ற போது வயிறு பசியோடு வர்றவனுக்குன்னு கொஞ்சம் சோத்தை எடுத்து வைக்கணும், ஒரு கைப்பிடி சோத்தை எடுத்து வைக்கணும். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. கடைசி வரிதான் தலைப்பு. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. எல்லார்ட்டையும் இனிமையா பேசு, மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாத, திமிர்த்தனமா பேசாத, அகங்காரமா பேசாத, ஆணவமா பேசாத, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு கௌரவத்தில் நின்று பேசாத, இனிமையா பேசு. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அதுல அந்த கவிதையில் அழகு என்ன தெரியுமா? முதல் சொன்னதெல்லாம் என்னது? இப்ப அந்த கவிதை நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, அது என்னது? பக்தி, அது பக்தி. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு கையுறை, அது என்ன? தர்மம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை பக்தி, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி தர்மம். கடைசி வரி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானேனா என்ன அர்த்தம் தெரியுமா? திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லிக் கொடுக்கிற பாடம். இறைவனுக்கு பச்சிலை கொடுப்பது பக்தி, பசுவுக்கு புல் கொடுப்பது தர்மம், ஏழைக்கு சோறு போடுவது தர்மம். ஆனால் எல்லாரிடத்திலையும் இனிமையாக பேசுவதுதான் அந்த பக்தியை விடவும் அந்த தர்மத்தை விடவும் மிகச்சிறந்த பக்தி, மிகச்சிறந்த தர்மம்னா. அதனால கடைசியில் வச்சார், யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அப்ப வாக்கினிலே இனிமை இருந்தால் அதுதான் பக்தி, வாக்கினிலே இனிமை இருந்தால் அதுதான் தர்மம். இதை திருமூலர் சொல்லி கொடுத்தார். நம்ம என்னதையாவது ஏதாவது பேசிட்டு காயப்பட்டுட்டா துஷ்டதனமா பேச. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, ஒரு வார்த்தையை அள்ளி வீசிடலாம் சார், அப்புறம் மறுபடியும் எடுக்க முடியாது. ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும்னு எங்கள் பாட்டி சொல்லுவா, அடிக்கடி சொல்லுவா. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்பா. கொட்டிடலாம்டா ராமச்சந்திரா பேராண்டி, வார்த்தையை கொட்டிடலாம், ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அள்ள முடியாது ராம்பா. கொட்டிடலாம், அடுத்தவன் மனசு புண்படுற மாதிரி என்ன வேணாலும் பேசிடலாம், ஆனால் கொட்டின வார்த்தையை அள்ள முடியாது. அது எத்தனை மன்னிப்பு கேட்டாலும் அந்த புண்ணு ஆறாது. தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க, நான் அப்படி நினைச்சு சொல்லலை, அப்படி சில பேர் இருக்கான். சார் நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்களா? என்ன சார், அதை கேட்டவன் மடையன், இவன் மோசமா பேசிப்புட்டு இவன் ஜஸ்டிஃபை பண்ணுவான். நீங்க அப்படியே சார், நான் அப்படி நினைச்சே சொல்லலை சார், உங்களை முட்டா பையன் சொன்னது உண்மைதான், நான் சொன்னேன் இல்லை, ஆனா உங்களை முட்டா பையன் நினைச்சு சொல்லலை சார்,
ஒருவேளை முட்டாளா இருப்பீங்கன்னு நினைச்சேன், வந்துருச்சு, மன்னிச்சிருங்க சார். லட்சம் தடவை மன்னிப்பு கேட்டாலும் முட்டாளுங்கிற வாக்கியம் அவன் வார்த்தை அவன் மனசுக்குள்ள போய் காயப்படுத்திடுச்சுன்னா அந்த புண்ணு ஆறாது. திருவள்ளுவர் ரொம்ப அழகா கவிதை எழுதினா, தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுனார். பாருங்க, அதுதான் இலக்கியம், தமிழ் இலக்கியம். தீயினால சுட்டா புண்ணு, நாக்குனால சுட்டா வடு. உங்களுக்கு பெரியவர்களே உங்களுக்கு தெரியும், புண்ணு ஆறி போகும், ஆனா அந்த தழும்பு இருக்கு பாருங்க, வடு, அந்த தழும்பு அந்த வடு எத்தனை காலம் ஆனாலும் உடம்புல தான் இருக்கும். அது மாதிரி தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், மறந்து கூட அடுத்தவங்களை புண்படுத்திடக்கூடாது. ஆனால் நம்ம எங்கே பார்த்தாலும் அதான் செய்கிறோம். வீட்டில், ரோட்டில், குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு துஷ்டத்தனமான வார்த்தைகள். நானே சில நேரத்தில் இவ்வளோ பேசுகிறேனே, ஒரு ஓப்பன் டெக்ளரேஷன் கொடுக்கட்டா? இவ்வளோ பேசுகிறேனே, நானே கோபத்தில் என்னென்னமோ வீட்டில் பேசியிருக்கேன். அதையெல்லாம் நீ சபையில் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லித்தான் அவளை கூப்பிட்டு வந்திருக்கேன். அவள் வாட்டில் டபக்குன்னு எந்திரிச்சு, இவர் இவ்வளவு பேசுகிறார் இல்லைங்க, அன்னைக்கு என்னைய பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அப்படின்னா எல்லா சகோதரிகளுக்கும் அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து, எங்கள் வீட்டிலே அப்படி தாங்க சிக்கலாக போயிடுது. கோபத்தில் வந்துடுது சார். அதனால தான் திருவள்ளுவர் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்கன்னார். கோபத்தை அடக்குனா தான் இனிமையான வார்த்தைகள் வரும். ரொம்ப முயற்சி பண்ணணும் அதுக்கு. கோபத்தை அடக்குறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க, சும்மா சொல்லிடலாம். கோபத்தை அடக்கணும், கோபத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லலாம். கோபத்தை அடக்கிறது சாதாரணமாக பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் வாய்க்காது. வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. யாரு? பெரிய சான்றோர்கள். திருவள்ளுவர் சொன்னார், அவங்களால கோபத்தை அடக்க முடியாதுன்னார். விஸ்வாமித்திரரால் அடக்க முடியாது, பரசுராமரால் அடக்க முடியாது, பெரிய முனிவர்கள் கோபத்தை அடக்க முடியாது. அவர்களுக்கே கோபத்தை அடக்க முடியலைன்னா நம்ம யாரு? எம்மாத்திரம்? யோசிச்சு பாருங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு வரையில் என்னென்னமோ பேசிடுறோம், என்னென்னமோ பேசிடுறோம். கணவன் மனைவியை கேவலமாக பேசிடுறான். கல்யாணம் ஆகி 25 வருஷம் கழிச்சு, உங்க அப்பனை பற்றி பேசாதடி. யார்? அவன் மாமனார். மனுஷனா அவன்லாம்? மனுஷனாடி, உங்க அப்பா ஒரு மனுஷனாடி. 15 பவுன் போடுறேன்னு சொன்னான் இல்லடி, சொன்னானா இல்லையா? அந்த அம்மா சொன்னாயா? 14 பவுன் தானே போட்டான். இன்னைக்கு 15 வருஷம் ஆச்சே, அந்த 1 பவுன் எங்கடி? அவ 15 வருஷம் கழிச்சு 1 பவுன். மூதேவி, மூதேவி. யார? புருஷனை. மூதேவி. சம்பாதிக்கிறையில மூதேவி. அந்த 1 பவுனை நீ உன் சம்பாத்தியத்தில் வாங்க வேண்டியதானே? ஏன் சம்பாத்தியத்தில் வாங்குறதுக்கு நீ என்னடி பெரிய அண்ணாவி? நீ என்னடி பெரிய வக்காலத்து பேசுற? உங்க அப்பம் போடுறேன்னு சொன்னதை போட்டானா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுடி. போட்டானா? தவறியா? அப்பங்கிப்பேன்னு பேசாத. என்னடி அப்பன்னு பேச என்னடி பண்ணுவ? இது தேவையா? இதான் தேவையா சார்? அவர்லாம் ரொம்ப சேஃப் சர்க்கிளில் இருக்கார். யாரு? பழனி பையாலாம் இதெல்லாம் பார்த்தாரு, இது கழுத ஒர்க் அவுட் ஆகாது, சுற்றி பார்த்துருக்காரு. அந்த அந்த சங்காத்தமே வேணாமியா, விட்டியா கழுதிய. அப்துல் கலாம்கிட்ட ஒருத்தன் கேட்டானா, ஏன் சார் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலன்னு? கலாம் சொன்னாராம், அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைப்பான்ட்டாரான். அதுக்கெல்லாம் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைப்பா. அது மாதிரி இப்போ பணம் தொலைஞ்சு போச்சுன்னு வைங்களேன், நம்ம போய் பணம் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வர்றோம், ஒரு 25,000 ரூபா எடுத்துகிட்டு வர்றோம், பஸ்ஸில் ஏறி வர்றோம், எவனோ பிக் பாக்கெட் அடிச்சுட்டான்னு வைங்களேன். இப்போ என்னைய கற்பனை பண்ணிக்கங்களேன், என்னையே கற்பனை பண்ணிக்கங்களேன், நான் பேங்க்லேருந்து 25,000 ரூபா எடுத்துகிட்டு வரேன், 25,000 எவனோ பிக் பாக்கெட் அடிச்சுட்டான். எப்படி இருக்கும்? வீட்டுக்கு வந்து பையில் பார்க்குறேன், பணத்தை காணோம், அழுகையாக வரும். எப்படி பஞ்சாதியை ஃபேஸ் பண்ணுறது? 25,000 தொலைச்சிட்டோமே. அப்படியே கண்கலங்கி நிற்கிறேன், காலிங் பெல்லை மெதுவாக அடிக்கிறேன். மெதுவாக அடித்த உடனே அவள் வந்து கதவை திறக்கிறா, கண்கலங்கி நான் நிற்கிறத பார்க்குறா. பார்த்த உடனே, ஏனுங்க என்ன பிரச்சனை? 25,000 ரூபா எங்கேயோ எவனோ அடிச்சிட்டாமா.
அதுக்கு ஏங்க ஆம்பளை கண்கலங்குறீங்க? ஏங்க நம்ம உழைச்சி சம்பாதிச்ச பணங்க, நம்ம கும்பிடுற சாமி உண்மைனா அந்த அந்த பணம் கண்டிப்பாக நமக்கு திரும்பி கிடைக்குமுங்க. மனம் தளராதிங்க, உள்ளே வாங்க, கை காலை கழுவிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க. அப்படி பேசினா தான் அவள் பொஞ்சாதி. பேசினாத்தான். அதை விட்டுட்டு கதவை பளிச்சுன்னு திறந்து என்ன பேயறிஞ்ச மாதிரி நிற்கிற? எப்படி முதல் வாக்கியம், என்ன பேயறிஞ்ச மாதிரி நிற்கிற? யோ உன்னைத்தான் கேட்க, என்ன பேயறிஞ்ச மாதிரி அப்படின்னு. ஆனால் சார் ஒன்று சொல்கிறேன் சார், பெண்களுக்கு ரொம்ப ஷார்ப்பு விஸ்டம், ஷார்ப்பு நாலேஜ் இருக்கும். என்ன பேயறிஞ்ச மாதிரி நிற்கிற? பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வர்ற வழியில பணத்தை தொலைச்சிட்டியா? நம்ம சொல்லவே இல்லை, நம்ம சொல்லவே இல்லை, அவளா கண்டுபிடி. தொலைச்சிட்டியா? எனக்கு தெரியுமியா? தொலைச்சிரு, தொலைச்சிரு. ஒரு நாள் என்னைய தொலைச்சிரு, ஒரு நாள் பிள்ளைகளை தொலைச்சிரு, எல்லாரையும் தொலைச்சிரு. எங்க வச்சுக்கிட்டு அவன் வாசல்ல நிக்கிறான். இந்த சீன் வாசல்ல நடக்குது. தொலைச்சிரு. அதுல பக்கத்து வீட்டு அக்கா, எப்பவுமே நம்ம வீட்டில் சண்டை வந்துருச்சுன்னா அம்பையரா ஒரு 5 அக்கா ஓடியாந்துரும். நம்ம வீட்டு கிரிக்கெட் மேட்சுக்கு அவங்க தான் அம்பையர். ஏக்கா என்னக்கா சாருக்கு உனக்கு என்னம்மா என்னக்கா சண்டை அப்படின்னு. அவ அதை ஏண்டி கேட்க, 25,000 ரூபாயை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாருடி அப்படின்னா உடனே அவ பாட்டில் சார் விடுமா விடுக்கா விடுக்கான்னு போக வேண்டியதுதானே. என் வீட்டுக்காரனா மட்டும் இருந்தானா அடி பின்னிருப்பேன். அவ பாட்டில் நிற்கவள, அவ பாட்டில் நிற்கிறவள எடுத்து கொடுக்குறாளையா. என் வீட்டுக்காரனை மட்டும் இப்படி தொலைச்சிட்டு இழைச்சிட்டு வந்திருந்தா அந்த சனியனை தலைமொழியிருவேன். என்ன சார், ஆஃப்டர் ஆல் 25,000 rupees ஆம்பளை நினைச்சா அடுத்த ஒரு மாசத்துல சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்துருவான். அதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தைகள் தேவையா? உறவுக்காரங்க ஒரு உதவின்னு கேட்டா பணம் கொடுக்க கூடாதா? திருவள்ளுவர் ஒரு குறள் எழுதினார், சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் எழுதினார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ சம்பாதிக்கிற பணத்துக்கே எப்ப மரியாதை வரும் தெரியுமா? நீ சம்பாதிக்கிற பணத்தை எப்போ உன் உறவுக்காரங்களோடு சேர்ந்து செலவழிச்சு நீயும் சந்தோஷமா உறவுக்காரங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறியோ அன்னைக்கு தாண்டா நீ சம்பாதிச்ச பணத்துக்கே ஒரு அர்த்தம் வருதுன்னு எழுதினார். ஆனா சொல்லி பாருங்களேன், உங்க அக்கா தங்கச்சிக்கு பணம் கொடுக்கணும்னு வீட்டில் சொல்லி பாருங்களேன், வாக்கினிலே பாம்பு தேள்லாம் வரும். வாக்கினிலே இனிமே வராது, வாக்கினிலே பாம்பு தேளு எல்லாம் வரும். ஒரு வீட்டில் நல்லா சமைச்சு வச்சிருக்கா, அருமையாக சமைச்சு வச்சிருக்கிறா. அவன் ஆஃபீஸ்லேருந்து வர்றான், வந்த உடனே வாங்க வாங்க இன்னைக்கு என்ன ½ an hour முன்னாடியே வந்துட்டீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு பீன்ஸ் பொரியல் வச்சுருக்கிறேன், சேப்பங்கிழங்கு போட்டு மோர்க்குழம்பு வச்சுருக்கிறேன், வாங்க வாங்க. அவனுக்கு அந்த 2 ஐட்டமும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பீன்ஸ் பொரியலும் சேம்பு போட்டு சேப்பங்கிழங்கு போட்டு மோர்க்குழம்பு வச்சா நல்லா இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? ஒரு அசிஸ்டன்ஸ். உட்காருங்க. அவன் போய் கை காலெலாம் கழுவிட்டு முருகா டைனிங் டேபிளில் உட்காந்து சோத்தை போட்டு பிசைஞ்சு வாய் வைக்க போவான்ல, உருண்டை. உங்கள் அக்கா ஃபோன் பண்ணாங்க, அப்புறம் அவன் எப்படி சாப்பிடுவான்? அவனை சோத்தை கீழே போட்டு என்ன சொன்னாங்க? சொன்னாங்க சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்றதுக்காக ஃபோன் பண்ணா? ஏன் உப்பு அவ வீட்டில் இல்லையாமா? எடக்கு பேசாதிய. உங்கள் மருமகளுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்களாம், ஒரு 2 லட்சம் ரூபா இருக்குமான்னு கேட்டாங்க. 2 லட்சம் ரூபா கைமாத்தா கேட்குறான். எனக்கு என்னையா தெரியும் உங்கள் அக்கா கைமாத்து கேட்குறாளா கால் மாத்து கேட்குறாளான்னு? எனக்கு என்ன தெரியும்? குடு, நெசமாவே கொடுத்துறவா. இவன் நம்மாள் வெள்ளந்தியா, குடுங்கிறிய நெசமாவே எங்கள் அக்காவுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்துருவா, நம்ம வீட்டு பிள்ளைக்கு தானம்மா கல்யாணம், நம்ம மருமகளுக்கு தானம்மா கல்யாணம், ஏன்ட்டையா கேட்டுக்கிட்டு இருக்க? உங்கள் அக்கா ஃபோன் பண்ணியாச்சு, குடு. உங்கள் அக்கா வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, நம்பி உன்ட்ட கையை நீட்டி கேட்குறாங்க, நீ கொடுக்காட்டா வேற யார் கொடுப்பா? அப்படிலாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி குறுக்க வந்து நிற்கிறதுக்கு நான் ஒன்றும் கல் மனசுக்காரி இல்லை. அப்படிப்பட்ட குடும்பத்திலையும் நான் வரல. எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை அப்படி ஒன்றும் உங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி வளர்க்கலை. தேவையா?
அப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் ஒன்றும் வரல, தாராளமாக கொடு, 1 லட்சம் போதாதுன்னு சொன்னாங்கன்னா 2 லட்சம் கொடு, 3 லட்சம் கொடு. ஏம்மா குடுன்னு சொல்றியே, நெசமாவே கொடுத்துருவாமா இவன், நெசமா இதில் என்னையா நெசம் போய் சாமி சத்தியமா சொல்றையா, நான் கும்பிடுற குலதெய்வம் சத்தியமா சொல்றேன், நல்லா கொடு, 1 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடு, நானும் என் பிள்ளைகளும் தெருவில் நிற்கிறோம். என்ன ஆவான் இவன் என்ன ஆவான்? ஏன் அவன் கொஞ்ச நேரம் குடுங்குறாளே, ஒருவேளை திருந்திட்டாளோ, ஒருவேளை ரெக்டிஃபை ரிஃபார்ம் ஆயிட்டாளோ அப்படின்னு குடுங்குறாளே, பரவாயில்ல செய்வமே, அவன் மனசுக்குள்ள பூந்து நல்ல வழியை காட்டிட்டியே முருகா குடு, நானே என் பிள்ளைகளும். அதுல அந்த சின்ன பைய தூக்க கலக்கத்தில் அந்த சத்தத்தில் முழிச்சு வந்து, இதுக்கு தானமா சொன்னேன் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்காதேன்னுங்கிறான். எப்படி இருந்திருக்கு என்னங்க? ஒரு உறவுக்காரங்க, அக்கா தங்கச்சி, மதினி, நாத்தனா, ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்தா என்னங்க? இல்லாதவன்ட்ட கேட்கல, இருக்கிறவன்ட்ட. என்கிட்ட இருந்தா தானே எங்க அக்கா கேப்பா, நானே பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா கேப்பாளா? சார் நானே பிச்சைக்காரன், அடுத்த வேலை சோத்துக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட எங்க அக்கா 1 லட்சம் கேட்பாளா? என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா தானே கேப்பா. சரி கொடுக்க வேணான்னு சொல்றத சமாதானமா சொல்லலாம்ல, இப்படியா கலைவரப்படுத்துறது? அது குடும்பம். குழந்தைகளை திட்டுன்னு திட்டுறது, மார்க் வாங்கு மார்க் வாங்கு மார்க் வாங்கு மார்க் வாங்கு மார்க் வாங்கு. சார் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் சார், பிள்ளைங்க வாங்குற மார்க்கு படிச்சதை அளக்குற அளவீடே தவிர அறிவோ ஞானமோ அதில் அளக்கப்படுவதில்லை. வாங்குற மார்க் அறிவுக்கான அடையாளம் இல்லை சார், ஞானத்துக்கான அடையாளம் இல்லை சார். சொல்லி கொடுத்த பாடத்தை இவன் எவ்வளவு படிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அளவு தான் அது மார்க். அதனாலதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதினார், பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு பயணம் போறேன்டா, பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு பயணம் போறேன்டா, அங்க படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, படிச்சுட்டு வரேன்டான்னார். எப்படி? பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு பயணம் போறேன்டா, அங்க படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, படிச்சுட்டு வரேன்டான்னார். அதுக்கு மார்க் வாங்கலன்னு பிள்ளைகளை போட்டு அடிக்கிறது, நீ ஏன் ஃபர்ஸ்ட் வரல, நீ ஏன் ஃபர்ஸ்ட் வரல, நீ ஏன் ஃபர்ஸ்ட் வரல. அவன் சொல்றான், எப்பா நீ லூசாப்பா, நீ ஒரு 45 பையில ஒருத்தன் தானப்பா ஃபர்ஸ்ட் வர முடியும். அதான் ஏற்கனவே அவன் ராமசாமி ஃபர்ஸ்ட் வந்துட்டான்லப்பா, அப்புறம் நீ ஏன் ஃபர்ஸ்ட் வரல, நீ ஏன் ஃபர்ஸ்ட் வரலன்னா லூசாப்பா, உங்க அப்பா எப்படிப்பா உன்னை பெத்தாருங்க, ஏன் ஃபர்ஸ்ட் வரல, ஏன் ஃபர்ஸ்ட் வரல, ஏன் மார்க் வாங்கல, ஏன் மார்க் வாங்கல. எப்பா உன் ஃப்ரெண்டு மாமா இருக்க முத்துசாமி மாமா பயங்கர அறிவாளிப்பா, உன் ஃப்ரெண்டு அவர் மாவனே ஃபெயில் ஆயிட்டான்பா, இவன் நீ ஏன்டா ஃபெயில் ஆன, எப்பா உன் ஃப்ரெண்டு அறிவாளி மாவனே ஃபெயில் ஆயிட்டாங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ முட்டா பையன்னு அர்த்தம். சண்டை 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 சண்டை. வகுப்புல வாத்தியார் மார்க் வாங்கலன்னு பிள்ளைகளை போட்டு அடிக்கிற அடி, திட்டுற திட்டு. ஒரு கணக்கு வாத்தியார் கணக்கு பேப்பர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு, டெஸ்ட் முடிஞ்சு. ஒரு பொம்பளை பிள்ளை இந்த பக்கம், பொம்பளை பிள்ளையே இந்த பக்கம் ஆம்பளை பசங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டே வந்தாரு. ஒரு பொம்பளை பிள்ளை 95 மார்க் வாங்கிட்டு 5 மார்க் போச்சேன்னு அழுகுது. எங்கள் அப்பாட்ட சென்டம் வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன் சார், 5 மார்க் போச்சே சார், மிஸ் ஆயிடுச்சு சார், எப்படி சார் எங்கள் அப்பாவை ஃபேஸ் பண்ணுறதுனா, ஐயோ எனக்கு கலக்கமாக இருக்குது சார்னு அழுகுது. கவலைப்படாமா, டோன்ட் வரி, அடுத்த டெஸ்ட்டில் வாங்கிருமான்னு சொல்லிட்டு பசங்க பக்கம் போய் பேப்பர் கொடுக்காரு. ஒரு பையன் 5 மார்க் தான் வாங்கியிருக்கான், ஜஸ்ட் 5 மார்க்ஸ் வாங்கிட்டு, சார் 5 சார், எப்படி சார் அவர்கிட்ட கேட்டிருக்கான். வெறும் ரெஜிஸ்டர் நம்பர் தானே சார் எழுதுனேன், எப்படி மேல வெறும். ஆனா ஆசிரியர்கள் கருணை உள்ளவர்கள்ங்கிறது நிரூபணம் ஆகுது சார். வெறும் ரெஜிஸ்டர் நம்பருக்கு 5 மார்க் போட்டிருக்காரு. அதுல கீழே அவன் ஃப்ரெண்டு அவன் கையை பிடிச்சி இழுத்து, மாப்பிள்ள அந்த புள்ள பாவம் 5 மார்க் இல்லைன்னு அழுவுது, இதை நீ வச்சுக்கிட்டு என்னடா செய்ய போற, அவள்கிட்ட கொடுத்துடுறா, அவங்க அப்பாட்ட போய் எதுக்கு இது மார்க்கு 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 மார்க்குன்னா. ஆசிரியர் மாணவரை திட்டுறார், மாணவர் ஆசிரியரை திட்டுறார்,
கேவலமா ஆசிரியரை திட்டுறான். ஒரு பஸ்ல ஏறினா கண்டக்டருக்கும் பேசஞ்சருக்கும் துஷ்டத்தனமான வார்த்தை பரிமாற்றம். இனிமையா பேசவே தெரியலையே. அரசு அலுவலகத்துக்குள்ள போனீங்கன்னா அப்படி கேவலப்படுத்துறான். நான் இந்த என்ன இப்போ ஒன்று ஆதார் அட்டை வாங்குறதுக்காக ஒரு எங்கள் ஊர் ஆஃபீஸுக்கு போனேன். ஆதார் அட்டைக்கு அப்ளை பண்ணுற ஆஃபீஸை 3வது மாடியில் வச்சுருக்காங்கய்யா. வயதான கிழவெல்லாம் நம்மளை மாதிரி ஆளுகள்லாம் என்ன பண்ணுறது? நானாக ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஏறி போயிட்டேன். கடவுள் திராணி கம்பை ஊனிக்கிட்டு ஒரு பாட்டி அப்படியே தவங்கி ஏறி வரா. அந்த உட்கார்ந்துருக்க கிளார்க்குக்கு முன்னாடி சீட் இருக்குது. அந்த கிளவி வந்து கேட்குறா, ஏப்பா கீழே வைக்கப்படாதாப்பா, இந்த ஆஃபீஸை கீழே வைக்கப்படாதாப்பா, ஒன்றை தான் கீழே வைக்கணும், கீழேனா பூமியில். நீ ஆதார் அட்டையை வாங்கி என்ன கிழிக்க போகிற போ, இப்போ அந்த சேரில் கொஞ்சம் உட்காந்துக்கிட்டுமாப்பா, ரொம்ப களைப்பா. ஆமாம், நீ பெரிய தாசில்தாரு, உனக்கு தான் அங்கே சேர் போட்டிருக்கு. யார்? கிளார்க்கு. சார் வயசு உன் பாட்டி அளவுக்கு வயசு உள்ளவடா, உன் பாட்டி அளவுக்கு வயசு உள்ளவ, நீ ஒரு கிளார்க்கு. பாட்டி உட்காருங்க பாட்டி, ஆசுவாசப்படுத்திங்க பாட்டி. நான் தாசில்தார் வந்த உடனே சொல்கிறேன், நாளையிலேருந்து கீழே அந்த ஆஃபீஸை கொண்டு போக முடியுமான்னு பார்க்குறேன். பேசலாமா இல்லையா? பேச முடியுமா முடியாதா? இதுக்கு பெரிய பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கணுமா? பாட்டியே பேச மாட்டேங்கிறான் சார். சல்லு புல்லுன்னு விடுறான் சார். இபி பில் கட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய வருஷம் நிற்குது சார். பக்கத்தில் இருக்க டைப்பிஸ்ட் கூட பேசிக்கிட்டே உட்காந்துருக்கான் சார். மிஸ் பரிமளா, இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன குழம்பு? 35 பேர் வரிசையில் நிற்கிறான் வெயிலில். அதில் ஒருத்தன் 4வது நிற்கிறவனுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்து, சார் முதல்ல பில்லை வாங்க சார், சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் டப்புன்னு ஷட்டரை இழுத்து போட்டு போயிடுறான் சார். சார் நடக்குது சார், எழுத்து பேச முடியல சார். டாக்டர் அரசு ஆஸ்பத்திரிக்குள்ளே போனீங்கன்னா பேஷண்ட்ஸை, ஏழை நோயாளிகளை என்ன கேவலமாக பேசுகிறாங்க தெரியுமா? இதில் நம்ம வாக்கினிலே இனிமை வேணுங்கிறோம். எங்கே வேணாலும் போங்க சார். சல்மான் கான் ஒரு இந்தி நடிகன் குடிச்சிட்டு காரை ஓட்டி பிளாட்ஃபாரத்தில் படுத்திருந்த 4 பேர் மேலே காரை ஏற்றி 2 பேரை கொண்டுட்டான் சார். அந்த சினிமா சம்பந்தப்பட்ட ஆபிஜித்துங்கிற ஒரு இசையமைப்பாளன் சொல்லியிருக்கான், தெருவில் நாய் மாதிரி கிடந்தா நாய் மாதிரி அடிபட்டு சாக வேண்டியதான்னு சொல்லியிருக்கான் சார். இவ்வளவு கேவலமான வார்த்தை சார். ஏண்டா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளியவன்லாம் உனக்கு நாயா? எந்த அரசியல்வாதியாவது அதுக்கு எதிராக குரல் கொடுத்தானா சார்? ஏன்னா அந்த செத்து போன கார் ஏறி செத்து போன அந்த 2 பேரும் ஓட்டு போட்டிருப்பான்ல சார்? போட்டுமான்ல? ஒருவேளை நீ ஜெயிச்சதுக்கு அந்த 2 ஓட்டே கூட டிசைடிங் ஃபேக்டரா இருந்திருக்கலாம். இந்த இந்திய நாட்டினுடைய குடிமக்களை ஒருத்தன் நாய்ங்கிறான், அவன் ஏழை அப்படிங்கிறதுனால அரசாங்கம் அதை ஒத்துக்கொள்ளுகிறதுனா இது என்ன நாடு? ஏழைங்கிறதுனால நீ நாயின்னு பேசுவியா? தெருவில் நாய் மாதிரி கிடந்தா நாய் மாதிரி அடிபட்டு சாவணும். ஏன்னா நாய் காரில் அடிபட்டு சாவுற மாதிரி சாவணுமா? எவ்வளவு அந்த வாக்கிலே சரஸ்வதி இருக்காளா? அந்த ஏழைகள் மனசு என்ன பாடுபடும் சிந்திச்சானா? இது மாதிரி எங்க பார்த்தாலும் வாக்கிலே இனிமை இல்லை. இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப எங்க காலேஜிலேயே ஒரு பிரின்சிபல் இருந்தார் சார். அந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா எல்லா பயலுகளையும் கேவலமாக தான் பேசுவார். பேரண்ட்ஸ்லாம் வந்தால் பேரண்ட்ஸை கேவலமாக தான் பேசுவார். நான் என் கேரக்டர் எப்படி தெரியுமா? எங்கள் காலேஜில் கக்கூஸ் கழுவி விடுறவனை கூட என்னங்க வாங்க போங்கன்னு தான் பேசுவேன். ஸ்கேவெஞ்சர் இருக்கான் பாருங்க, டாய்லெட் கழுவி விடுறான் பாருங்க, அவன்கிட்ட கூட நீங்கள் என்னங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு தான் நான் பேசுவேன். ஒரு நாள் கூப்பிட்டு அந்த பிரின்சிபல் சொல்கிறாரு, ப்ரொஃபஸர், என்ன சார் அது என்ன நீங்கள் டாய்லெட் கிளீன் பண்ணுறவனையெல்லாம் நீங்கள் வந்து வாங்க போங்கன்னு பேசுகிறீங்க, இது தப்பா? டாய்லெட் கிளீன் பண்ணுறவன் மனுஷன் இல்லையா? சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம்னா பாரதி. ஸ்கேவெஞ்சிங் இஸ் சாஸ்திரானா, ஸ்கேவெஞ்சிங் இஸ் ஈக்குவல் டு சாஸ்திரா. சந்தியை பெருக்குவது, தெருவை கூட்டுவது, கக்கூசை கழுவிடுவது என்பது
வேத சாஸ்திரத்துக்கு இணையானதுன்னு சொன்ன. சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு நான் சொன்னேன். சார் அவனும் மனுஷன் தானே சார், அவனை ஏன் நாயே பையனா சார் கூப்பிட சொல்றீங்க? அவன் என்னோட வயசில் மூத்தவன் சார். அவன் ஸ்கேவெஞ்சருங்கிறதுக்காக நான் அவன்கிட்ட துஷ்டத்தனமாக பேச முடியுமா சார்? அவன் தோட்டிங்கிறதுக்காக நான் பேச முடியுமா சார்? இல்லை, அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணீங்க தான் நீங்கள் ஹெச்ஓடி. அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் தான் நீங்கள் ஹெச்ஓடி, இல்லைன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க சார். நான் சொன்னேன், சார் நீங்கள் அவனை நாயே பையன்னு பேசுகிறீங்க, உங்களை தான் அவன் மதிக்க மாட்டான். நான் வாங்க போங்கன்னு அவன்கிட்ட பேசினேன், அவன் என்னை மதிப்பான் சார். அவன் என்னை மதிப்பான் சார், மதிப்பான் சார். இன்னொன்று சொல்லட்டா சார், நான் காலேஜ் ப்ரொஃபஸர். நான் காம்போசிஷன் நோட்டு திருத்தாட்டாலோ டெஸ்ட் பேப்பர் திருத்தாட்டாலோ கிளாஸ் எடுக்காட்டாலோ கக்குஸ் நாராது. என்ன சொல்ல வர்றீங்கன்னாரு. அதைத்தான் சொல்ல வந்தேன். அவன் கழுவு விடல, காலேஜில் ஒரு பய படிக்க முடியாது. யார் சார் முக்கியம்? நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரு பேராசிரியனை விட ஒரு கல்லூரிக்கு ஒரு தோட்டி தான் மிகவும் முக்கியமானவன். அவன் வேலை சாதாரணமான வேலையா? அவன்கிட்ட இனிமையா பேச வேண்டாமா? அவன் தோட்டிங்கிறதுக்காக அவனை கேவலமா பேசுறதா? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சார், இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நான் நிறைவு பண்ணுறேன். வார்த்தைகளிலே அமுதத்தை வைத்துக் கொள்ளுங்கள், வார்த்தைகளிலே விஷத்தை வைக்காதுங்க. 2-3 விஷயம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். கரெக்டாக 9 மணிக்கு முடிச்சிடுவேன். ஒரு சலவை தொழிலாளி இருந்தான். அவன் வீட்டு வாசலில் ஒரு மாமரம் இருந்தது. அந்த மாமரத்தில் ஒரு குயில் இருந்தது. அந்த குயில் கூவுச்சுன்னா அவன் அப்படி ரசிப்பான். அந்த குயில் கூவிக்கிட்டு இருக்கையில் இந்த கழுதை, சலவை தொழிலாளி வளர்க்குற கழுதை கால்னு கத்தும், கம்ப வச்சு அடிப்பான். உனக்கு கழுதை கேட்டிருக்கு, உனக்கு பொதி சுமக்கிறவன் நான், அழுக்கு துணியெல்லாம் சுமந்து ஆத்து படுக்கைக்கு வர்றவன் நான், அந்த குயில் அது வாட்டில் உட்காந்து கூவிக்கிட்டு இருக்கு, அதை ரசிக்கிற, நீ என்னை அடிக்கிற அப்படின்னா, அப்போ என்ன நீ வேலை பார்த்தாலும் உன் ஓசையில் இனிமை இல்லை. என்ன வேலை பார்க்காம இருந்தாலும் குயிலோட ஓசையில் இனிமை இருக்கு. இனிமை உடையதைத்தான் ரசிப்பார்களே ஒழிய, இனிமையை ரசித்து கொண்டிருக்கிற போது தொந்தரவு செய்கிறவர்களை அடிக்கத்தான் செய்வார்கள் அப்படின்னு சலவு தொழிலாளி சொன்னதா ஒரு பாட்டு இருக்கு நீதிவெண்பால. புத்த பகவான் பிந்துசாரன் என்கிற ராஜாவை போய் பார்த்தார். பிந்துசாரன்கிற ராஜாவை போய் பார்க்கையில் அவன் ஆடு மாடுகளை எல்லாம் யாகத்தில் பலி கொடுக்கறதுக்காக இருக்கிறான். யாகத்தில் பலி கொடுக்கறதா இருக்கிற போது கேட்டார், ஏப்பா இந்த அப்புராணி மிருகங்களை யாகத்தில் பலி கொடுக்க போறேன்னா, அப்போ தான் சுவாமி நான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இங்கே பாருங்க, கசப்பான வார்த்தைகள் கூட சில நேரம் இனிமையாக இருக்கும். இங்கே பாருங்க, நல்ல வார்த்தை கவனிங்க. கசப்பான வார்த்தைகள் இனிப்பாக இருக்காது. ஏன்னா கசப்பு ஒரு சுவை, இனிப்பு ஒரு சுவை. கசப்பான வார்த்தைகள் இனிப்பாக இருக்காது, ஆனால் கசப்பான வார்த்தைகள் இனிமையாக இருக்கும். அதுக்கு தான் இந்த கதை. பிந்துசாரன் ராஜா ஆடு மாடெல்லாம் யாகத்தில் பலி கொடுக்கறதுக்கு காத்திருக்கிற போது புத்தர் போய் சொன்னார், எதுக்காக பலி கொடுக்க போறேன்னு கேட்டார். அவன் சொன்னான், இதையெல்லாம் பலி கொடுத்தா, யாகத்தில் பலி கொடுத்தா நான் சொர்க்கத்துக்கு போவேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஏப்பா 5 அறிவு உள்ள மிருகங்களை பலி கொடுத்தாலே நீ சொர்க்கத்துக்கு போவேன்னு சொன்னான். உங்க அம்மா, உங்க அப்பா, உன் பிள்ளைகள், உன் பஞ்சாதி எல்லாம் 6 அறிவு உள்ளவங்கப்பா. அவங்கள நெருப்புல இறக்கடா, அவங்கள பலி கொடுத்தனா இதை விட சீக்கிரமா நீ சொர்க்கத்துக்கு போயிடலாமடா அப்படின்னார். கசப்பான வார்த்தைகள். ஆனா அந்த அரசன் திருந்தினான். அதனால கசப்பான வார்த்தைகள் கூட சில நேரம் இனிமையாக இருக்கும். கசப்பான வார்த்தைகளுடைய நோக்கம் நல்லதாக இருந்தால் கசப்பான வார்த்தைகளும் இனிமையாக இருக்கும். இப்போ 2 இலக்கியத்திலிருந்து 2 விஷயம் சொல்லி முடிச்சுடுறேன். ராமாயணத்தில் ராமனுக்கு பேரே என்ன தெரியுமா சார்? ராமனுக்கு பேரே ஒரு பட்ட பேர் வச்சாங்க ராமனுக்கு, மதுர பாஷி. வடமொழியில் வான்மீகி ராமாயணம் படிச்சிங்கன்னா ராமனுக்கு பட்ட பேர் எப்படி ஊரில் எப்படி கூப்பிடுவாங்க? மதுர பாஷி. மதுரம்னா என்ன? இனிமை, இனிமையாக பேசுகிறவன். அவன் ராஜா மகன் சக்கரவர்த்தி திருக்குமாரன்
குருகுலத்துக்கு நடந்து போய் படிச்சிருக்கான் சார். ராமாயணம் படிச்சு பாருங்க. அப்படி போகையில் பொதுமக்கள்கிட்ட எல்லாம் நின்று பேசியிருக்கான், இனிமையா பேசியிருக்கான். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? யாரு பேசுறது? ராமன் சாதாரண மக்கள்கிட்ட பேசியிருக்கான். எல்லாரும் நல்லா இருக்கு, எதுவினை இடரிலை இனிதினும் மனையும் மதிதரும் குமரரும் வலியர்கொல் பேசியிருக்கிறான். கம்பன் எழுதுறார், எதிர் வரும் அவர்களை எமையுடை இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிரா. அது முகத்தை மலர்ச்சியா வச்சுக்கிட்டு இனிமையா பேசுறவங்களுக்கு முகம் எப்பவுமே மலர்ச்சியா இருக்கும். பாத்தீங்களா? கடுமையா பேசுற போது முகத்தை பாருங்க, அனலா இருக்கும். இனிமையா பேசுறவன் முகம் மலர்ச்சியா இருக்கும். இனிமையா பேசுறவன் கண்ணுல கனிவு இருக்கும். அந்த முகத்துல மலர்ச்சியும் கண்ணுல கனிவும் வச்சுக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட விசாரணை பண்ணவன் யாரு? ராமச்சந்திரமூர்த்தி. உனக்கு சிம்மாசனம் இல்லைன்னு சொன்னாங்க கைகேயி வந்து. ஏதாவது துஷ்ட வார்த்தை பேசினானா? இதெல்லாம் நமக்கு பாடம் சார். நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற காப்பியம்லாம் நமக்கு பாடம். இன்னைக்கு சொத்து சண்டைக்கு எப்படி சண்டை நடக்குது, அண்ணன் தம்பி எப்படிலாம் திட்டிக்கிறான், ரோட்டில் கிடந்து உருள்றான். உனக்கு சிம்மாசனம்னு அப்பா சொன்னார், நாளைக்கு உனக்கு சிம்மாசனம் மகுடம் சூட்டுறேன்னார். அடுத்த நாள் காலையில் கூப்பிட்டு சித்திகாரி கைகையை கூப்பிட்டு, உனக்கு சிம்மாசனம் இல்லை, நீ காட்டுக்கு 14 வருஷம் போயிட்டு வா, 14 வருஷம் கழிச்சு வா அப்படிங்கிறான். எங்கேயாவது கைகையை கேவலமா ராமன் பேசினதா பாட்டுண்டா? நீங்க சொன்னா என்னம்மா, ராஜா சொன்னா என்னம்மா, நான் செய்யறேம்மான்னு தான் சொன்னார். நான் ஆண்டா என்னம்மா, பரதன் ஆண்டா என்னம்மா, எல்லாமே ஒண்ணுதாம்மா. பரதனுக்கு ஆட்சி கிடைச்சா எனக்கு ஆட்சி கிடைச்ச மாதிரிமா சொன்னது யாரு? ராமன். நம்ம வீட்டு பிள்ளைனா என்ன பண்ணியிருக்கோம்? கலைபரம் பண்ணியிருக்காது? யோசிச்சு பாருங்க. சரி, அதை விட எனக்கு ரொம்ப பெண்களுக்கு சொல்றேன், தன் புருஷனுக்கு சிம்மாசனம் இல்லை காட்டுக்கு போகணும்னு சொல்லப்பட்ட உடனே சீதை எப்படி ரியாக்ட் பண்ணா? எங்கேயாவது ராமாயணத்தில் எந்த ஒரு இடத்துலயாவது சீதா பிராட்டி தன் கணவனை காட்டுக்கு அனுப்பிய கைகேயிய கேவலமா பேசினதா, துஷ்டத்தனமா பேசினதா ஒரு வார்த்தை உண்டா? அவதான் சார் தலைவி. சரி, சீதா பிராட்டியை விடுங்க. தன் மகன் மகுடம் சூட்டி கொண்டு வருவான் என்று காத்திருந்த கோசலை தாயின் முன்னாலே மரவுரி தரித்து கொண்டு வந்து நிற்கிறாரே ராமச்சந்திரமூர்த்தி. அந்த நேரத்தில் என்னப்பா நீ மகுடம் சூட்டி கொள்ளவில்லையா, என்னப்பா மரவுரி தரித்து கொண்டு வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்டபோது, அம்மா ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, அதை பற்றி யோசிக்காதம்மா, நின் காதல் திருமகன் யாரு? ராமன் பேசுறார். நீ வளர்த்தையிலம்மா பரதன், உன்னோட அன்புக்குரிய பரதன் நின் காதல் திருமகன், அவன்தாமா பங்கமில் குணத்து பரதனே துங்க மாமுனி சூட்டுகின்றான். எந்த குணத்துல பங்கம் இல்லாத பரதன் தாமா அரசாட்சி செய்ய போறான் அப்படின்னு ஒண்ணு. நம்ம வீட்டு பொம்பளையா இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? உன்னைய காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு என் சக்களத்தி மவனுக்கு முடிசூட்ட போறாளா? யார் அது? அவளை போய் அந்த கைகையை கூந்தலை பிடிச்சி இழுத்துட்டு வா. கைகையை கூந்தலை பிடிச்சி இழுத்துட்டு வரையில சைடு பை சைடு தசரதனை இழுத்துட்டு வா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ? அப்படிலாம் கலவரம். ஆனா கோசலை என்ன சொன்னா தெரியுமா? பரதனாப்பா ஆட்சி செய்ய போகிறான், நிறை குணத்தவன். எந்த தாய்க்கு சார் அப்படி மனசு வரும்? எந்த தாய் அப்படி பேசுவா? நிறை குணத்தவன் நின்னினும் நல்லன். வாக்கினில் இனிமையின் உச்சம் சார் இது. தான் புள்ள காட்டுக்கு போக போகுது, தான் புள்ள அரசாட்சி இல்லாம ஏங்க போகுதுன்னு தெரிஞ்சு காட்டுக்கு போறது என்ன சினிமாவுக்கு போற மாதிரி ஈஸியான வேலையா? இங்க சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், ராட்சசர்கள் இருப்பாங்க. கோசலைக்கு தெரியாதா? ஆனா கோசலை எப்படி சொல்றா? நின்னினும் நல்லன் நிறை குணத்தவன், உன்னை விட நல்லவன்டா பரதன்னு சொல்றானா? அதான் சார் வாக்கினில் இனிமை என்கிற தத்துவத்துக்கு அடையாளம். சரி, சுமித்திரை என்ன சொன்னா? இலக்கவனுக்கு காட்டுக்கு போகணும்னு கட்டாயம் கிடையாது. அவன் நானும் அண்ணன் கூட காட்டுக்கு போறேன்னு நிக்கிறார். நம்ம வீட்டு சுமித்திரையா இருந்தா என்ன சொல்லி இருக்கும்? லட்சுமணனை பார்த்தே, இங்க வாடா லூசு மாதிரி, உன்னைய காட்டுக்கு போச்சு சொன்னாங்களாடா, பேசாம இருடா, உங்க அண்ணன் காட்டுக்கு போட்டும்டா, பரதன் பாட்டையா வீட்டுக்கு போயிருக்கான்டா, அவன் இனிமேல் தான் தேர் எடுத்துட்டு வருவான், ஒருவேளை வர்ற வழியில் ஏதாவது விபத்தாகி அவன் செத்து போயிட்டானோ, அடுத்த சான்ஸ் யாருக்கு? யாருக்கு? உனக்கு தாண்டா. லூசு மாதிரி நீயும் போறேங்கிற
பேசினாளா? அவ எப்படி பண்ணா பாருங்க. இந்த பார் லட்சுமணா, நான் பெத்தெடுத்த பிள்ளையே, ராம பின்னாடி போ. எப்படி போனோம்? தம்பின்னு நினைச்சுக்கிட்டு போகாத, பக்தனா போ. தம்பி எனும் படி என்று அடியாரின் ஏவல் செய்தி. அவனுக்கு அந்த காட்டில் ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அவனை காப்பாற்றுற முயற்சியில் நீ முதல்ல சாவணும்டா, அப்பதான் நீ சரியான ராம பக்தன்னு சொல்லி அனுப்பிச்சவ தான் சுமித்ரி. அப்போ பெண்களுடைய மனசு எவ்வளோ பெரிய மனசு, அந்த மனசில் அவங்க எவ்வளோ பெரிய சௌக்கியத்தை வைத்திருந்தார்கள். அப்போ அவங்களோட வாக்கியத்தில் இருந்து, வாயிலே இருந்து வரக்கூடிய வாக்கினிலே எவ்வளவு இனிமை இருந்ததெல்லாம் என்பதையெல்லாம் நம்முடைய காப்பியங்கள் நமக்கு காட்டுகின்றன. நிறைவு செய்கிறேன். அதுக்காக தேவைப்பட்ட இடத்துல எல்லாம் இனிமையா, தேவைப்பட்ட இடத்துல இனிமையா பேசணும். கோபம் தேவைப்படுற இடத்துல கோபமாவும் பேசணும். சும்மா எல்லா இடத்துலையும் இனிமையாவே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, கதைக்காவாது. அதுக்கு இலக்கியத்தில் இருக்கு. அதிகமா பேசாதவ கண்ணகி. ஆனா பாண்டியன் நெடுஞ்செழியன் சபையில போய் நின்று எப்படி பேசினா? இனிமையா பேசினாலா கொடுமையா பேசினாளா? கொடுமையா பேசினா. ஏன்னா அந்த கொடுமை அங்க தேவைப்பட்டது. தேராமன்னா செப்புவதுடையன்னு பேசின இனிமையாது. அறிவரை போகிய பொறியரு நெஞ்சத்து காவலோயேன்னு பாடினால. அறிவு கட்ட ராஜாவுக்கு ஒரு அரண்மனை, அதுல ஒரு வாசல், அதை காக்குறதுக்கு நீ ஒருத்தனான்னு பேசினால. துஷ்ட வார்த்தை. பாஞ்சாலியை பிடிச்சி தரதரன்னு தெருவில் இழுத்துட்டு போகையில பாரதியார் இனிமையான வார்த்தையா, வாக்கினிலே இனிமை வேணும்னு சொன்ன பாரதியார், வாக்கினிலே இனிமை வேணும்னு சொன்ன பாரதியார் பாஞ்சாலியை பிடிச்சி துச்சாதனன் தரதரன்னு தெருவில் இழுத்துக்கிட்டு போற போது பாட்டு எழுதுறார். என்ன எழுதினார்? இனிமையாவா எழுதினார்? புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? இனிமையாவா எழுதினார்? நீண்ட கருங்குழலை நீசன் கரம் பற்றி முன்னிழுத்து சென்றான். நீண்ட கருங்குழலை நீசன் கரம் பற்றி முன்னிழுத்து சென்றான். என்ன கொடுமை இது என்றே பார்த்திருந்தார். வார்த்தை பாருங்க. வீரமிலா நாய்கள். யார? பொதுமக்களை. அந்த பொண்ணை காப்பாத்தாம நின்றுகிட்டு ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு உச்சி கூட்டிக்கிட்டு இருக்கிறானே. வீரமிலா நாய்கள். விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதலத்தில் போக்கியே பொன்னை அவள் அந்த புறத்தினிலே சேர்க்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினார். பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ? இதுல ஏதாவது இனிமையான வார்த்தை இருக்கா? பெட்டை புலம்பல் இனிமையான வார்த்தையா? நெட்டை மரங்கள் இனிமையான வார்த்தையா? வீரமிலா நாய்கள்ங்கிறது இனிமையான வார்த்தையா? வாக்கினிலே இனிமை வேணும்னு சொன்ன பாரதியாரை இவ்வளவு கொடுமையா ஏன் பேசுறார்? தேவைப்படுற நேரத்தில் கொடுமையாவும் பேசணும். தேவைப்படுற நேரத்தில், அது ரொம்ப முக்கியம். அனாவசியமா பேசக்கூடாது. வாழ்நாளில் முழுக்க முழுக்க இனிமையாக பேச வேணும். தேவைப்படுகிற நேரத்தில் கண்டிப்பாக கொடுமையாகவும் பேச வேணும். அதை மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பேடு நாடகத்தில் எழுதினார். கோபம் வரவேண்டிய நேரத்தில் காட்டப்படக்கூடிய சாந்தம் இதோட அருமையான ஓமை கிடையாது. கோபம் வரவேண்டிய இடத்தில் காட்டப்படுகிற அமைதி பிணத்தின் மேலே இருக்கிற குளிர்ச்சிக்கு சமம்னார். புரியுதா? உடம்பு குளிர்ச்சியா இருக்கணுங்கிறது ஓகே, ஆனா பிணத்துக்கு மேல இருக்கிற குளிர்ச்சி பாராட்டுக்குரியதா? அதுல கோபம் வர வேண்டிய இடத்தில் ரௌத்ரம் பழகுனா பாருங்க பாரதி. ரௌத்ரம் பழகு, ட்ரெயின் யுவர் ஆங்கர். கோபத்துக்கு பயிற்சி கொடுனா. பயிற்சி அற்ற கோபம் தாறுமாறா போகும், பயிற்சி உள்ள கோபம் அப்படின்னு பாடினா. ஆகவே பெரியோர்களே, இந்த பேச்சை நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். வாயிலிருந்து வருவதுதான் வார்த்தை. அந்த வார்த்தை வாயிலிருந்து வருவதுதான் வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ளே இருப்பதுதான் நம் வாழ்க்கை. வாயிலிருந்து வருவதுதான் வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ளே இருப்பதுதான் நம் வாழ்க்கை. அந்த வார்த்தைகள் இனிமையாக இருக்கிற வரைக்கும் நம் வாழ்க்கைக்கு எந்த பங்கமும் வரப்போவதில்லை என்பதை மட்டும் கூறி, வாக்கினிலே இனிமை வேண்டும், மனதினிலே உரிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நம் எல்லாருக்கும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்திற்குரிய சான்றோர் பெருமக்களே, பேராசிரியர் ஐயா அவர்களுடைய வாக்கினிலே இனிமை வேண்டும் என்ற ஒரு நிகழ்வு
நமது வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அருமையான, மனதில் பதிய வைக்க வேண்டிய ஒரு நல்ல நிகழ்வை நடத்தி காட்டினார்கள். நேற்றும் மனசை பார்த்துக்க நல்லபடி என்ற ஒரு அருமையான நிகழ்வு. ஆகவே இந்த மார்கழி பெருவிழாவுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே 2 நாட்களும் ஐயா அவர்களுடைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைந்தது. அவருடைய இந்த பணி மென்மேலும் தொடர்ந்து தமிழகம் மட்டுமல்ல உலக மக்களுடைய மனதிலே பதியுமானால் உலக வாழ்க்கை தரம் மிக மிக மெச்சும்படியாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை. ஐயாவுடைய இந்த தமிழ் பணி, இலக்கிய பணி வாழ்க வளர்க என்று ஐயா அவர்களை வாழ்த்தி இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.